ஜீசஸ் ஜீசஸ் கத்தருக்கு காத்திருந்து கழுகை போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தாகமா ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவோம்? தண்ணி கொடுப்போம் இல்லையா? கத்துட்டு போன என்ன பண்ணுவாரு? தலையில ஊத்திடுவார். பிடித்தலாம். ஹலோ, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊத்துவார். வாயில ஊத்துனா பிரயோஜனம் விட்டு அதுக்கு அர்த்தம் என்ன? முழுக்கிடுவார். அவ்வளவுதான். நம்ம அளந்து கொடுப்போம், அவர் அளவில்லாமல் கொடுத்து முடிக்குவார். ஆமே. ஆவியை ஊட்டிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீர் ஊட்டிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊட்டிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவாய். சத்தங்களை எடுப்பாய். தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். இருங்களேன். பாகவதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமாளிப்பு பாகவதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவதர் கேள்விப்பட்டிருக்கும். பாடிட்டே இருப்பாரு. சமாளிப்ப வார்த்தை தெரியலன்னு அர்த்தம். இங்க நிறைய சமாளிப்பு பாகவதர் இருக்கீங்க. முதல்ல தாகம் உள்ள வேணா பாடிட்டாங்க. நான் வேணும் தான் சர்ப்பங்களை எடுப்பாங்கன்னா என் வாயை பார்க்குறாங்க. அடுத்தது என்னடா வாயிலேருந்து வரணும்? சமாளிப்பு பாகவதர்கள் வாழ்க. நான் பாடத்துக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டுறேன். மணி இப்போ 12:20-22 ஆகுது. ஒரு 1:30 வரைக்கும் கிளாஸ் எடுப்பேன். சரியா? அதுக்குள்ள இன்னும் 4 தாட் இருக்குதுல்ல. சரியா? இப்போ நம்ம போகிற வேகத்தில் போனால் 1 தான் முடியும். சரியா? இதுக்கு அடுத்தது தான் முடியும். 3 பிளாங்காக நிற்கும். அதனால இந்த 1 மணி நேரத்தில் 4 எடுத்துட்டுமா? ஹலோ, ஏற்கனவே 12ன்னு அது 6 ஆக்குனீங்க. இப்போ 6 ஏன் அப்படின்னா நமக்கு ஈவினிங்லேயே ஒரு செஷன் இருக்கு. தம்பி 2 மணிலேருந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு டீ டைம் ஒரு கிளாஸ் இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு பாடம் எடுக்கணுமா இல்லை இந்த மண்டையை உடைக்கிற மாதிரி கேள்வி கேட்பீங்களா? அந்த கேள்வி நேரமாக மாற்றணுமா? கேள்வி பதில் வேண்டாம், பாடம் போதும். ஆஹா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. ரொம்ப நல்லவங்க. கேள்வி வேண்டான்னு சொன்னால் ஒரே ஒரு கூட்டம் நீங்கள் தான். எப்படா மாட்டுவான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆளுங்க. கேள்வி வேணாமான்னு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் உருப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வசனத்தை நேசிக்கிறீங்களா, உருப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரி, நான் 3வது கருத்துக்கு போயிடலாம். 18-19 வசனங்களை வாசிங்க. லேவியராகமம் 21, லேவியராகமம் 21, 18-19. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். அந்த செகண்ட் டச் சொன்ன தெரியுங்களா? 2வது பார்வை. அது வேண்டாம். முதல்ல என்ன வேண்டும்? முதல்ல செப்பரேஷன். 2வது என்ன? மூணாவது ஒன்று இருக்குது, சாங்டிஃபிகேஷன்.
என்ன செய்ய வேண்டும்? இந்த ரெண்டு தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். ஒன்று என்ன? செப்பரேஷன். கூட்டு வந்து அவங்களை விட்டு அவர் பிரிச்சுட்டு போயிட்டாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு? இயேசு அவருக்கு மேலே தனியாக கூட்டு போனார், செக்குலேஷன். மூன்றாவது என்ன? இனிமேல் எங்கே போகக்கூடாது? அந்த ஊருக்குள்ள போகாத, அந்த ஊர்ல ஒருத்தருக்கும் சொல்லாத. நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இனிமேல் எங்க போகக்கூடாது? அந்த சபிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு மறுபடியும் நீ போகக்கூடாது. யூ கோ டு யுவர் ஹவுஸ், டோன்ட் என்டர் இன்டு தி வில்லேஜ். அப்படின்னா வீடு எங்க இல்லை, கிராமத்துக்கு உள்ள இல்லை. மூன்றாவது என்ன? சாங்டிஃபிகேஷன். இதுதான் பரிசுத்தமாகுதல் வருகின்ற இடம். சரியா? இப்ப நான் மூன்றாவது கருத்துக்கு போயிடலாம். 18-19 வசனங்களை வாசிங்க. ம் ம் மூன்றாவது என்ன? கை கால். மூன்றாவதாக ஊழியம் செய்கிறவர்கள், குறிப்பாக ஆரோனின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் ஊழியம் செய்ய வர வேண்டுமா? என்ன இருக்கணும்? உங்களுக்கு கை கால்லாம் ஒழுங்கா இருக்கணும். இது மூன்றாவது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு இன்னும் சொல்ல போனா எப்படி இருக்கக்கூடாது? லேம். லேம் என்றால் ஊனமாகவும் இருக்கக்கூடாது, அல்லது உடைந்ததாகவும் இருக்கக்கூடாது, புரோக்கன். அதுல ரெண்டு கை காலுக்குள்ள நிபந்தனை என்ன? என்னவா இருக்கக்கூடாது? ஒன்று ஊனமாகவும் இருக்கக்கூடாது, அடுத்தது எப்படி இருக்கக்கூடாது? உடஞ்சதாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கையை உடைச்சிட்டு காலை உடைச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது? போய் பலி செலுத்தக்கூடாது. அதே நேரத்தில் கைகள் கால்கள் ஊனமுள்ளவன் என்ன செய்யக்கூடாது? அவர்கள் தேவனுக்கண்டு அந்த பலியை செலுத்த போகக்கூடாது. அப்படின்னா மூன்றாவது பரிசுத்தத்தின் என்ன? கை கால். அதற்கு சரியான அர்த்தம் என்ன? சரியான செயல்பாடு, சரியான நடக்கை. பரிசுத்தத்தின் மூன்றாவது எல்லை, மூன்றாவது இடம் என்ன? ஒன்று கவனித்தோம், நீண்ட அல்லது குறுகிய அவயவங்கள் கூடாது முகத்துல. அதாவது மூக்கு சப்பையா இருக்கக்கூடாது, நாக்கு நீளமா இருக்கக்கூடாது. சரியா? நிறைய ஊழியங்களே குடும்பங்கள் உள்ள பிரச்சனையே அந்த நாக்கு நீளம்தான். சொல்லுவாங்க, நாக்கை இழுத்து வச்சு அறுக்கிறோம் பாருன்னுவாங்கல்ல. அதை அறுத்திருந்தா எவ்வளோ குடும்பம் உருப்பட்டிருக்கும், எவ்வளோ சபை உருப்பட்டிருக்கும். இந்த நாக்கை இழுத்து வச்சு அறுக்கிறதுக்கு நம்மகிட்ட ஆளு இல்லை, அதான் பிரச்சனை. வேற யாரும் வேண்டாம், நீங்களே அப்பப்போ நாக்கை இழுத்து வச்சு நம்மன்னு ஒரு அறுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்களும் நல்லா இருக்க முடியும், அடுத்தவங்களும் நல்லா இருக்க முடியும். வாயை அடக்க கற்றுக்கொண்டாள், அமைதலாக இருக்க கற்றுக்கொண்டாள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். சரி, மூன்றாவது என்ன? கை கால் எப்படி இருக்கக்கூடாது? ஊனமாகவும் இருக்கக்கூடாது, அல்லது உடைந்ததாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் சொன்னா நாட் மெடிடேஷன் பட் ஆக்ஷன். என்ன இன்றைக்கு செய்யறோம்? வாயில வானத்தை வில்லா வளைச்சிருவோம் நம்ம. நாட் மெடிடேஷன், அதாவது செயல்பட வேண்டிய நேரத்தில் நான் ஜெபம் பண்றேன் இல்ல. ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் இருக்குது, செயல்படுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? செயல்பட வேண்டிய நேரத்தில் சோத்திரம் 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 உட்கார்ந்துருப்போம். அதை சொல்லக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அப்படிதானே போட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு தானே? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். மௌனமா இருக்கிற ஒரு காலம்னா பேச ஒரு காலம், ஜெபிக்க ஒரு காலம் உண்டு, செயல்படுகின்ற ஒரு காலம் உண்டு. என்ன பண்ணக்கூடாது? செயல்படுகின்ற காலத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கிற பேர் வழின்னு போகக்கூடாது. நோ மெடிடேஷன் பட் ஆக்ஷன். கை கால் என்பது பரிசுத்தத்துக்கு அடுத்தது என்ன? வாயளவில் பேசுவதல்ல, வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று, ஆயிப்பட்டினத்துக்கு உரமா யுத்தத்துக்கு போறாங்க, தோற்று விட்டார்கள். தோற்றவனை திரும்பி வந்து யாஷுவா என்ன பண்ணுவாங்களா? வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடப்பார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் விழுந்து கிடப்பாங்க. கர்த்தர் சொல்லுவாங்களா, எழுந்து செயல்படு. ஏன் இங்க விழுந்து கிடக்கிற? இது என்ன நேரம்? பாளையத்துல தேவனுடைய வார்த்தையை மீறி அங்க ஒரு தீட்டு ஒண்ணு நடந்திருக்குது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது சாபத்தீடாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? அதை கண்டுபிடித்து நீ சரிப்படுத்தணுமே தவிர தேவசமுக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் அழுது போலும்போது லாபம் இல்லை. கர்த்தர் எழுந்துருமோல. இட் இஸ் நாட் a time of meditation, it is a time of action. இது செயல்படுகின்ற நேரமே தவிர இது நேரம் கிடையாது. சும்மா உட்காந்து ஜெபம் பண்ண நேரம் உண்டு. ஆனால் செயல்பட வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் நானும் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசிட்டு இருக்க கூடாது, செயல்படுத்த வேண்டும். இட் இஸ் நாட் தி டைம் ஆஃப் மெடிடேஷன். அதாவது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் சொல்லுகிற நேரம் இல்லை, இது செயலாற்றுகின்ற காலம். பாட்டு பாடுறோமே, இது விதைக்கின்ற காலம் அல்லவா? நாம் என்ன பண்றோம்? இதை பாடிக்கிட்டே செயலிட்டு போயிருப்போம். நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாய் அழகா பாடுவோம். ராகெல்லாம் போட்டு கீபேடு கிட்டார் வச்சு போய் சொல்லுவோம். இது சிந்திக்கும் காலம்,
அதோடு நிறுத்தக்கூடாது. அடுத்தது என்ன? நம்ம அந்த சிந்தனையோடு நிறுத்திடுவோம், செயலுக்கு வர மாட்டோம். மௌனமா இருக்காதேன்னு பாட்டு பாடுறோம். யாருக்கு? வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் பாடுகிறோம். எனக்கு இல்லையா? அது நமக்கு இல்லையா? அப்படின்னா சிந்திக்கின்ற ஒரு காலம் உண்டு, செயல்படுகின்ற காலமும் உண்டு. செயல்படுற காலத்தில் என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்க கூடாது. மோசே பெரிய தேவமனிதன், கர்த்தருடைய நண்பர், முகமுமாய் கர்த்தர் பேசுவது போல பேசினவர். அந்த மோசேட்ட கர்த்தர் சொல்வாரு, கோ அண்ட் டூ வார். போய் என்ன பண்ணு, அந்த கானானில் ஜனங்களுடைய செய்ய யுத்தம் பண்ணு. ஆனால் இவர் என்ன போய் சமாதானம் பண்ணுவார். கர்த்தர் சொன்னது என்ன? கோ அண்ட் டூ வார். இவங்க என்ன பண்ணுவாங்க? he will win for peace. என்ன ஆகும் தெரியுங்க? சமாதானம் அடிப்பான், அவ்வளவுதான். கர்த்தர் யுத்தம் பண்ண சொன்னால் யுத்தம் பண்ணணும். கர்த்தர் சமாதானமா இருக்க சொன்னால் சமாதானமா இருக்கணும். சமாதானம் பண்ற நேரத்தை சண்டையும் போடக்கூடாது, சண்டை போடுற நேரத்தை சமாதானம் பண்ணக்கூடாது. அப்படின்னா நோ மெடிடேஷன். இன்றைக்கு என்ன காலம் அல்ல இது, உட்கார்ந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க காலம் அல்ல இது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்கு செயல்பட வேண்டிய காலம். அப்படின்னா கை கால்கள் சரியா இருக்க வேண்டும் என்றால் அர்த்தம் என்ன? இது செயல்படுகின்ற ஒரு நாட்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிங்க. என்ன ஆயிட்டு? நெகிழ்ந்த கைகள். கை என்னாச்சுது? தேவசமூக தூக்கி நின்ற கைகள் என்னாச்சுது? நெகிழ்ந்து விட்டது. அடுத்தது தளர்ந்த முழங்கால நின்று அங்க என்னாச்சு? தளங்காலாம் அப்படியே ஆடிச்சுது, தளர்ந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. யோசித்து பாருங்க, நெடு முழங்கால் நின்று ஜெபிக்கிற அனுபவம் நம்ம அநேகருக்கு இல்லை. எப்படிதான் ஜெபம் பண்றோம்? இப்ப இல்ல, பழைய காலத்துல அம்மா அந்த சாதத்தை வடிக்க தெரியுங்களா, பானை, சோத்து பானையை கவுத்து விட்ட மாதிரி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படித்தானே ஜெபம் பண்றான். போகும்போதே பத்திரமா தலையணையோடு தூக்கிட்டு போறான். எதுக்குன்னா மூக்கு உடையக்கூடாது இல்ல, சரியா? பத்திரமா தான் போறாங்க. ஜெபம் பண்ணுவோம்னு குடும்பத்துல சொன்னா ஆளாளுக்கு ஒரு தலையணை தூக்கிட்டு வரான். எதுக்குன்னா, எதுக்கும் பத்திரமா தலையணையை போட்டு என்ன பண்ணுவோம்? அப்படி இந்த சோத்து பானையை கவுத்து விட்டோமா நின்றுவாங்க. யார் ஜெபம் பண்ணுவாரு? பனைமரம் ஜெபம் பண்ணும். யார் பனைமரம்? அப்பா தான் நீதிமான். அதான் பனை தான் அது. இந்த பனை என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும்போது ஆரம்பிக்கும். அது எடுத்த உடனே திருச்சியிலிருந்து எங்க போகும்? நேர போயிடும். அமெரிக்காவை ரட்சியும் ஆண்டவரே, சீனாவை ரட்சியும் ஆண்டவரே, தாய்லாந்தை சந்தியும் ஆண்டவரே. நம்மளுக்கு ஒண்ணு புரிஞ்சிடும், இவர் இப்பெல்லாம் திருச்சிக்கு திரும்பி வரமாட்டார். இவர் நீ இப்பதான் தாய்லாந்துக்கு போயிருக்க, நீ எந்த காலத்துக்கு வர போறாரோ இந்த ஒலிவு மர கன்றுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நிம்மதியா தூங்கியே போயிடும், அவ்வளவுதான். அது பாட்டு அங்கே தான் தலையில வச்சுருக்காங்க, அங்கங்கே சாஞ்சிடும். இந்த திராட்சை செடி இருக்குது தெரியுங்களா, இப்போவா அப்போவான்னு போராடிட்டு இருக்கோம். இந்த பாவி மனுஷன் என்னைக்குடா திருச்சிக்கு வந்து சேருவான். தப்பித்தவர் இவன் திருச்சிக்கு வந்தான்னு வச்சுங்களேன், என் ஆத்மா வேண்டுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டா மறுபடியும் இந்த சவுத் சைடு கிளம்பிட போகிற ஆள், அப்படியே மதுரை லட்சியம் திருநெல்வேலி போயிடக்கூடாத ஆள். நெடுமுழங்கால நின்று ஜபிக்கிற அனுபவம் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுக்கு இல்லை. ஆனால் ஆவியான சொல்ல பாருங்களா, நெகிழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால்களை. அப்படி என்ன ஆகி போச்சுது? கை கால் சரியா இருக்கணும் பரிசுத்தத்துக்கு, கையும் கால் என்ன ஆச்சுது? நெகிழ்ந்து போனது, தளர்ந்து போனது. இது இன்னைக்கு என்ன செய்யணும்? திரும்ப வாசிங்க. நமக்கு என்ன தெரியுங்களா, 7-2 கேட்டா வராது. 7-2 கேட்டு பாருங்க, 2-2 2 4 3 2 6 அப்படி வரும். அது மாதிரி வசனத்தை பாதியில வாசிக்க சொன்னா எங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும்? மறுபடி ஏற்கனவே கை நெகிழ்ந்து கிடக்குது, பத்தாவது இன்னொரு மாதிரி நெகிழ்ந்த கைகள், ஏற்கனவே முழங்கால் இப்படி ஆடிட்டு கிடக்குது, பத்தாவதுன்னு ரிப்பீட். அது வேற. வாசிங்கம்மா. நாங்க வாசிக்கிறதே பெரிய பாடு, இப்படியே தான் வெறுப்பேத்திங்களா, வாசிக்க கூடாம பண்ணிடுங்க. பாருங்க, இது பாருங்க, கரெக்டா அந்த விட்ட இடத்துல இருந்து வாசிக்கிறாங்க பாருங்க. கஞ்சத்தனையா, ஒரு இடவு கூட வாசித்த என்ன கெட்டா போச்சுது. திரும்ப வாசிங்க, வாசிங்க. என்ன ஆகுது? இது கைகள் நெகிழ்ந்து முழங்கால் தள்ளான்னு ஆச்சுது. இது முடமாயி போச்சு. நமக்கு முடம்னா என்ன அர்த்தம்? நடக்க முடியாத ஆச்சு இல்ல. அடுத்து என்ன போட்டுருக்குது? பிசகி போகாது அப்படின்னு போட்டு பாருங்களேன். கைகள் என்ன ஆச்சுது? தளர்ந்து போச்சு, முழங்கால் தள்ளாடுகிறது. இப்ப என்ன ஆகும்? அடுத்தது முடமாகும். முடமாகும் என்றால் ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா which is lame. இப்ப என்னவா இருக்குது? தளர்ந்து போச்சு, கால்கள் தள்ளாடுது. இப்ப என்ன ஆகுன்னா முடம். அதுக்கு அடுத்தது என்ன? பிசகி போகாததுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆங்கிலம் சொல்ல போனா நாட் கம் அவுட் ஆஃப் ஜாயிண்ட். என்ன ஆகுது? கையங்காலும் இது தளர்ந்து போச்சு, முழங்கால் அப்படியே ஆடிட்டு இருக்குது. இப்ப என்ன ஆகுது? இட் இஸ் பிகமிங் லேம். முடமாகி போகிறத போது நீ சரி பண்ணலைன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் வெளியே வந்துடும் போட்டிருக்கு.
முடமாகி போனது அடுத்து பிசகும் என்றால் அதுக்கு அர்த்தம் நம்ம என்னன்னா பிசகி போன போது தான் முடமாகும்னு நினைப்போம். ஹலோ, நம்ம வழக்கம் நினைப்போம் ஜாயிண்ட் வெளியே வந்துட்டா தான் நம்ம முடமாயிடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்போ என்ன ஆரம்பிக்குது, இட் இஸ் பிகமிங் லேம். இந்த தளர்ந்து போனது தள்ளாடுவது என்ன ஆகி போகுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, முடமாகி கொண்டாது செயலாற்றாமல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் முழுசா தான் இருக்குது. அது இப்படியே விட்டா என்ன ஆகும், இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஜாயிண்ட். என்ன ஆயிடும், இந்த பந்துகணம் மட்டும் இந்த மாதிரி வெளியே வந்துட்டு அப்புறம் என்ன செய்ய முடியாது, திரும்ப அதை உள்ள வைக்கிறது கடினம். ஆகவே இன்னைக்கு கையுங்காலும் இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு ஜெபம் பண்றேன் சோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அது வேண்டும். அடுத்தது என்ன வேண்டும், செயலாற்றுகின்ற காலம். இது செயல்பட வேண்டும். பேசிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, இது செயல்பட வேண்டிய காலம். அப்ப இந்த கையுங்காலம் என்ன ஆகுது, நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் தளர்ந்துருக்குது, கொஞ்சம் தள்ளாடுகிறது. இதோடு என்ன செய்யணும், அதை மறுபடியும் ஊன்ற கட்ட வேண்டும். கவனிச்சுக்கோங்க, இந்த கை தள்ளாடுது, தளர்ந்து போச்சு, கால்கள் என்ன பண்ணுது, தள்ளாடுது இல்லையா. இப்போ என்ன ஆச்சு, முடமாயிட்டு அடுத்தது என்ன ஆகுமா, ஜாயிண்டை விட்டு வெளியே வந்துடும். பந்து கிண்ண மூட்டெல்லாம் வெளியே வந்துருந்தாரு. ஏன் வரும், தொடர்ந்து வாசிக்கமா. ஏன் முடமாகி போனது ஏன் ஜாயிண்டை விட்டு வெளியே வருதுன்னா, பாதை ஒழுங்கா இல்லை. ஏற்கனவே முடமாகி போச்சுது. இந்த முடமான நிலையில தொடர்ந்து மேடு பள்ளங்கள் உள்ள பாதையில் நடந்தா என்ன ஆகும், ஜாயிண்ட் வெளியே வந்துடும். அப்படியான அந்த கைகள் கால்கள் சரியா செயல்படணும்னா எது சரியா இருக்கணும், பாதை சரியா இருக்கணும். நாம் செல்லுகின்ற பாதை சரியாக இருக்க வேண்டும். வெறுமனே பேசிக்கொண்டிருக்காமல் செயலாற்றுகளாய் மாற வேண்டுமானால் ஆசாரியனுடைய மிக முக்கியமான தன்மை பேசிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டுமான நிலை சரியா இருக்கணும், பாதை சரியா இருக்கணும். பாதையை செவை பண்ணுங்கள் போட்டிருப்பாருங்களேன். அப்படியானால் இன்னைக்கு முடமாகத்தான் ஆகி போயிருக்குது அநேகருக்கு. கைகள் கால்கள் என்ன பண்ணிச்சது, கொஞ்சம் தளர்ந்தது, கொஞ்சம் தள்ளாடினது. இப்ப என்ன ஆகுது, செயல்படாமல் இருக்கிறது. இப்படியே தொடர்ந்து தப்பான பாதையில போவோம் என்றால் ஒரு நாள் ஜாயிண்ட் எல்லாம் வெளியே வந்துடும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஆசாரியனுக்கு என்ன இருக்கக்கூடாது, கை கால்கள் ஒன்று என்னவா இருக்கக்கூடாது, முடமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது அது பிசகி போகவும் கூடாது, இடத்தை விட்டு வெளியே வந்துடவும் கூடாது. காரணம் என்னவென்றால் நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், என்ன செய்வதில்லை, செயலாற்றுவதில்லை. தொடர்ந்து நான் உங்களுடைய கருத்து பேசுகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியரில் தாவீது எபூசின் மேல் எருசலேமில் யுத்தம் பண்ணுவதற்காக தன் மனிதரோடு போகிறான். என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த ஊர்ல உள்ள யார் இருப்பாங்களா, குருடர்கள். அடுத்து யாரு, சப்பானிகள். என்ன செய்வாங்க, இந்த கை கால் பசகி போனால் என்ன பண்ணுவான், உன்னை இந்த தேசத்துக்குள் வராதபடி, நீ வெற்றி பெறாதபடி உன்னை தடுப்பான் என்று சொன்னான். எவன் சாலகத்தின் வழியாக ஏறி அதனால் எங்க வரக்கூடாதா, சப்பானிகள் எங்க வரக்கூடாது, கை கால் செல்லாத எங்க வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, அப்படின்னா நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு, ஊனமற்றவர்கள் ஊழியம் பண்ணக்கூடாதா, கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா எல்லாருமே செய்ய வேண்டிய ஊழியம். தேவனுடைய பார்வையில் ஊனம் இல்லை. கத்த ஒரு நோக்கத்தோடு தான் அந்த ஊனத்தை அனுமதித்திருக்காரு தவிர அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணத்தோடு தான் கத்தது ஊனத்தை அனுமதிக்கிறேன். அவர் தான் ஒரு நான் சொல்லுவாரு, குருடனை படைத்தது யார், நான் தானே, சப்பானியை படைக்க நான், அப்படிதான் கத்து சொல்லுகிறார். அப்படின்னா என்ன இருக்குது பின்னாடி, தேவன் மகிமைப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. இந்த ஊனத்தின் நடுவிலும் கத்தருக்கு அவர்கள் மகிமையான காரியத்தை செய்யும் போது கத்தர் என்ன செய்கிறார், அங்கே மகிமைப்படுகிறார். சீலோவாம் குளத்துக்கு போகும்போது அந்த பார்வையிட்டு அதான சொன்னாரு, இவன் பாவமா, இவன் முன்னோர்கள் பாவமா, யார் பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட இவன்படி பிறந்தான். அப்படின்னா ஒரு ஊனத்தோடு கத்தர் உங்களை உலகத்தை வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. யோசித்து பாருங்க, உடம்பெல்லாம் சரியா இருக்குது, உள்ளத்துல ஊனமானவன் எத்தனை பேர் இருக்கிறான், உடலெல்லாம் கொழுக்கட்ட மாதிரி இருக்கிறான், மனசுல ஊனமானவன் எத்தனை பேர் இருக்கிறான், பைத்தியம் பிடிச்சவன், வெறி பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன் எத்தனை பேர் உள்ள இருக்கிறான். வெளியே உள்ள ஊனத்தை பார்க்கிறோம், உள்ள மனதின் ஊனத்தை யார் பார்க்கிறது? ஆகவே ஊனம் என்பது தேவனுடைய ஊழியத்துக்கு தடை இல்லை. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா சண்டித்தனம். அது என்ன, தாவீது அவன் மனிதரோடு வருகிறான், அவனை யார் தடுப்பாங்களா,
குருடர்களும் சப்பானிகளும் தடுப்பான கத்தவன் தடுக்க முடியுங்களா? அங்க என்ன சொல்றான்? அந்த அளவுக்கு தாவீதுடைய அந்த பலத்தை என்ன பண்றான்? அண்டர் எஸ்டிமேட் பார்த்தா, குறைத்து மதிப்பிடுகிறான். ஆகவே பார்வையற்றவரோ ஊனவனோ ஊழியத்துக்கு தடை இல்லை. அங்க என்ன இருக்கக்கூடாது? சண்டித்தனம் இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நொண்டிக்கு 1000 சண்டித்தனம்னுவாங்க. சரியா? ஒரு 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 காயப்படுத்துகின்ற ஒரு ஒரு பழமொழி தான். ஆனால் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று குறையா இருந்தால் என்ன பண்ணு தெரியுங்களா? அவங்களுக்கு அது அந்த அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேற எதையாவது ஒன்றை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. ஒரு பார்வையற்றவரை குருடன் சொல்லி பாருங்களேன், அவங்களை அடிக்காம விட்டா பெரிய கிருபை. இன்னைக்கு அவங்களை என்ன பண்ணக்கூடாது? குருடன் சொல்லக்கூடாது. பைபிளில் குருடன் போட்டது கெட்ட வார்த்தை பிரசங்கம் பண்ற ஆள் தான் இருக்காங்க. பைபிளில் குருடன் தான் போட்டிருக்குது, டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அது தவறான வார்த்தை இருக்கக்கூடாது. பார்வையற்றோர் அல்லது மாற்றுத்திறனாளின்னு தான் இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்சு அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். நாங்கள் யாரு? மாற்றுத்திறனாளிகள். ஊனமுற்றவன்னு கூட சொல்லாத. எனக்கு என்ன பார்வை இல்லைன்னா எனக்கு வேற ஒரு திறன் இருக்கிறது. அப்ப நான் யாரு? மாற்றுத்திறனாளின்னு சொல்லு. என்னை யாரும் சொல்லாத, ஊனமுற்றவன் சொல்லாத. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொன்னா, ஊனமுற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கல்ல. ஊனமுற்றவன் ஒரு பெரிய இராணுவத்தை தடுப்பானதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இராணுவம் அதை விட கேவலமானதுன்னு அர்த்தம். ஆகவே தாவீது என்ன சொல்லுகிறான்? சப்பானி ஊனன் எங்க வரக்கூடாது? வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா? நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோயிபோசேத் அங்கே தான் இருக்கிறார். மோயிபோசேத் யாரு? 2 சாமுவேல் 4:4 யுத்தத்தில் அந்த பிள்ளை செத்து விடக்கூடாது, அவளை தாதி எடுத்துக்கொண்டு ஓடும்போது கீழே போட்டு கால்கள் முடமாகி போனவன் தான். ஆனா அவனுக்கு தாவீது என்ன செய்கிறான்? அழைத்து அவன் அரண்மனையில ராஜபந்தியில வைத்து அவனுக்கு சாப்பாடு போடுறான். அப்படின்னா ஊனமுற்றவர்களை குறைத்து சொல்வதற்கு அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் இல்லை. அது எதற்கு சொல்லப்பட்டது? அவனுடைய சண்டித்தனம், அவனுடைய ஏளனம். அறத்தான் தாவீது கண்டித்தானே தவிர ஊனமுற்றவர்களை அவன் கண்டிக்கிறான். இருந்திருந்தால் மோயிபோசேத்தை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்க மாட்டான். மோயிபோசேத் முடமானவன் என்ன சொல்லக்கூடாது? வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான்ல. அரண்மனைக்குள் அழைத்து கொண்டு போய் ராஜ பந்தியிலே அவனுக்கு பங்கு பெற வைக்கிறானே. அப்படியானால் உடல் ஊனம் அல்ல அங்க சொல்லப்படுவது, மனதின் ஊனம். அவனுக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னா, கை கால் முடமாகி போன அர்த்தம் என்ன? வெறும் பிசிக்கலி. அது அன்றைக்கு மாம்சத்தில் உள்ள லேவியனுக்கு அது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய லேவியனுக்கு என்ன? மனம் என்ன ஆகக்கூடாது? ஊனமாக கூடாது. அதை சொல்ல போனா யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உள்ளே ஊனம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நெவர் எவர் அண்டர். உங்களையும் சரி பிறரையும் சரி என்ன பண்ணாதீங்க? அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏனென்றால் எப்படிப்பட்ட உருப்படாதவனே கர்த்தர் உபயோகம் உள்ளவனாக மாற்ற முடியும். ஆமென், ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று நினைவுபடுத்தி விட்டு செல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 5-13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, முதலாவது நற்செய்தி பயணம். அப்போஸ்தலர் 13:5 எழுதிக் கொள்ளுங்கள். நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக கடந்து போகிறேன். இயேசுநாதர் இப்பதான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரியா? 13ஆம் அதிகாரம் 5-13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, முதலாவது நற்செய்தி பயணத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து அனுப்புகிறார்கள். அவங்க போகும்போது மார்க்கு என்ற பெயர் கொண்ட யோவான் என்ன பண்றாரு? அவருக்கு ஹெல்ப்பரா போறாரு. போகும்போது 5ஆம் வசனத்துல மார்க்கவும் கூட போனான்னு போட்டிருக்கோம். 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பம்புலியா என்ற இடம் வந்தபோது மார்க் என்ன பண்ணாரு? பிரிந்து ஜெருசலேமுக்கு போயிட்டாருன்னு போட்டிருக்குது. கவனிகள். முதலாவது நற்செய்தி பயணம் முடிந்தது. 2வது நற்செய்தி பயணம் புறப்படுறாங்க 15ஆம் அதிகாரத்துல. புறப்படும் போது அந்த 34 அந்த வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல என்ன இருக்கும்னா, பர்னபாவும் பவுலும் மறுபடியும் புறப்படுறாங்க. புறப்படும் போது பர்னபா சொல்லுவாரு, அந்த மார்க்கை நம்ம கூட்டிட்டு போகலாம். பவுல் என்ன சொல்லுவாரு? அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது. ஏன்? அவன் வழியிலே நம்மை விட்டு பிரிந்து போனவன், அதாவது ஊழியத்தை பாதியில் விட்டு ஓடி போனவன், அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது. இது நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம். 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பாருங்களேன், இந்த மார்க்குனால யார் பிரிஞ்சு போறாங்க? பர்னபாவும் பவுலும். 2 பரிசுத்தவான்கள் கடுங்கோவம் கிட்ட சண்டை போட்டான்னு போட்டிருக்காங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க. பாருங்களேன், யார் காரணம் அப்படின்னா, மார்க்கை பொறுத்த பவுலை பொறுத்த வரைக்கும் மார்க் யாரு? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஊழியத்தில் இவன் யாரு? பிரயோஜனமற்றவன். பர்னபாவோட விருப்பம் என்ன தெரியுங்களா? பிரயோஜனமற்றவன் என்று யாரையும் தள்ளக்கூடாது. நாளைக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவான். இன்னும் சொல்ல போனா, பரிசுத்த பவுல் மினிஸ்ட்ரி ஓரியன்டட். அவர் எப்படிப்பட்டவர்? ஊழியத்தின் அடிப்படையில் பார்க்கிறவர். பர்னபா சோல் ஓரியன்டட். அவன் யாரு? ஆன்மாவின் அடிப்படையில் பார்க்கிறவன். நம்மளுக்கு ஊழியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சபையில் இடக்கு மடக்கு பண்றவனுக்கு நம்ம சின்சியரா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவோம்.
தப்பித்தேறவன் சபைக்கு வராம போனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையோ அவர் ஸ்தோத்திர கூட்டமே நடத்திடுவான். ஏன்னா ஒளிஞ்சுதுடா ஒரு தலைவலி, அப்படி பண்ணிடுவோம்ல. கவனியுங்கள், ஏன்னா நமக்கு மினிஸ்ட்ரி தான் முக்கியம். ஊழியத்துக்கு இடைஞ்சலா இருந்தானா வெட்டி போடுறா, கை என்ன கால் என்ன வெட்டி போடும். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, அவனையும் கர்த்தர் மாற்றுவார். தேவனால் அவனையும் மாற்ற முடியும். அவன் தான் சோல் ஓரியன்டட், ஆத்துமாவை அடிப்படையாக. பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல. பவுலை பொறுத்த வரைக்கும் மார்க் யாரு? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஆனால் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. அதே பவுலை விட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? பிரிஞ்சு ஜெயில இருக்கிறாரு பவுல், எல்லாரும் விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிமா. சோ கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க? வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இவர் சிறையில் இருக்கிறார். லூக்கா மாத்திரம் தான் என்ன பண்றான்? பவுலோடு கூட சிறையில் இருக்கிறார். எந்த மார்க்கு? யூஸ்லெஸ் ஃபெலோன்னு துரத்தினாரு. அந்த மார்க்கை பற்றி அதே பவுல் என்ன எழுதுறாரு? மார்க்குவை அழைத்து கொண்டு வா. எப்படியா யூஸ்லெஸ் யூஸ்ஃபுல்லா மாறினா? எந்த வாய் அவனை யூஸ்லெஸ் சொல்லிச்சோ அந்த வாயே என்ன ஆகுது? யூஸ்ஃபுல். யார் தெரியுங்களா? பர்னபாஸ். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனை கூட்டி கொண்டு போனான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பவுல் தேவனால் சந்திக்கப்பட்டு தமஸ்குல பிரச்சனை வந்து எருசலேமுக்கு ஓடி வரும்போது அப்போஸ்தலர் 9:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அவனை நம்பல, அவனை ஏற்றுக்கொள்ளாத போது பர்னபா அவனை ஏற்றுக்கொண்டு அவனை அழைத்து கொண்டு போய் வழியிலே கர்த்தர் இவனை சந்தித்ததையும் இவன் மாற்றினதையும் இவன் கர்த்தருக்கு சாட்சியாக விவரித்து சொன்னான். தெரியுங்களா? மாத்திரமல்ல, மறுபடியும் பவுலால் பிரச்சனை வந்த உடனே இவனை திருப்பி அவன் சொந்த ஊருக்கு அனுப்பிடுவாங்க, ஆதி திருச்சபை. அப்போஸ்தலர் 11 பர்னபாவுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு அந்தியோகியால சபை நடத்த வரும்போது மறுபடியும் போய் தமஸ்குல போய் அவனை கூட்டு வந்துடுவார் பவுலை. இப்படி ஒரு பர்னபா இல்லைன்னா பவுல் மேல வந்திருப்பாரா? அப்போஸ்தலரை பொறுத்த வரைக்கும் பவுல் யாரு? யூஸ்லெஸ். ஆனா அந்த பர்னபா அவர் என்ன பண்ணாரு? யூஸ்ஃபுல்லா மாத்தினாரு. ஆனா இந்த யூஸ்லெஸ் யூஸ்ஃபுல்லா மாறினவருக்கு மறுபடியும் என்ன செய்ய முடியல? இன்னும் ஒருவனை யூஸ்லெஸ் எப்படிங்க தள்ள முடியுது? உன்னை தள்ளின போது எல்லாரும் யாரும் உன்னை கண்டுகொள்ளாவிட்டால் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன்ல. நல்ல கவனித்துக்கொள்ள. யாரையுமே உருப்படாதவன் தள்ளுறதுக்கு உங்களுக்கு எனக்கு தகுதி இல்லை. Never ever underestimate anybody. ஏனென்றால் ஒன்னுக்கும் உதவாத ஒருவனை கர்த்தர் மிக உயர்ந்தவனாக மாற்ற எளிதாக முடியும். அவரால் சாதாரணமாக அதை செய்ய முடியும். ஆகவே கை கால்கள் கொஞ்சம் சரியா இருக்கணும் நமக்கு. ஏனென்றால் ஊனமுற்றவன் என்ன, ஒரு பக்கத்தில் அவனுக்கு என்ன இருக்குது? சண்டித்தனம் இருக்குது. ஆனா எங்க ஊனம் இருக்கக்கூடாது? உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மோவிபோசேத்தும் ஊனம் உள்ளவன் தான். ஆனா என்ன பண்றாரு? இப்ப தாவீதவனே அரண்மனையில் அழைத்து கொண்டு போய் ராஜ பந்தியில் அவனை ஊற்றி சாப்பாடு போது காரணம் என்ன? ஊனம் உடலில் அல்ல. எங்க இருக்கக்கூடாது? உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னொரு காட்சி நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை எங்க சுமந்து வந்தார்கள்? ஆலயத்துக்கு கூட்டு வராங்க. இது பிறவி சப்பானி. இவருக்கு எத்தனை வயசு? எஸ் ரைட், 40 வயசு அவருக்கு. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. அவருக்கு எத்தனை வயது? 40க்கு மேல. இவர் எப்ப இருந்து ஆலயத்துக்கு வராரு? குழந்தையிலிருந்து ஆலயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு. முதல்ல யார் தூக்கிட்டு வந்திருப்பாங்க? அம்மா இடுப்புல வச்சு தூக்கும். ஒரு 5-6 வயசு அப்புறம் அம்மாவை தூக்க முடியாது. அது யார் தூக்குவாங்க? அப்பா தூக்குவாரு. அதுக்கப்புறம் முடியாது. அப்புறம் அண்ணன் தம்பி வேணா தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் பிச்சை எடுக்கல வசதி ஆகிட்டா பைக்லேயே வருவாங்க ஆளுங்க. சரியா? என்ன ஆகுதுன்னா வந்துகிட்டே இருக்கிற ஆலயத்துக்கு எது வரைக்கும் 40 வயசு வரான். அலங்கார வாசலை தாண்டி அவன் உள்ள போகல. ஏன்? அவன் சப்பானி. கைகள் கால்கள் முடமானதுனால அவன் என்ன பண்றான்? ஆலயம் இஸ் a regular comer of the church. சபைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருக்க. யாரு வரானோ வரலையோ இவர் வந்துடுவாரு. எங்க உட்கார்ந்து இருப்பாரு? ஆள் எப்படி? அலங்கோலம். வாசல் என்ன வாசல்? அலங்கார வாசல். கீழே உட்கார்ந்து யாரு? அலங்கோலமா ஏன்னு உட்கார்ந்துருக்கிறான் ஆளு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? 40 ஆண்டுகளும் ஒரு அட்டை உரிகிற மாதிரி கர்த்தருடைய கிருபை என்ன பண்றான்? உரிந்து கொண்டே இருக்கிறான். ஆலயத்துக்குள்ள ஒரு நாள் கூட வந்ததில்லை. கைகளும் கால்களும் சரியா இல்லாத லேவியன் என்ன பண்ணுவான்?
கர்த்தரை அட்டை மாதிரி உறிஞ்சி காணிக்கையிலிருந்து தசமபாகத்துல ஒண்ணு விடாம நல்ல போட்டு போட்டு பெருசாயிட்டே இருப்பான். வர வர தூக்கிட்டு வர்ற ஆள் அதிகமாகுமே தவிர அவன் ஆலயத்துக்குள்ள போக மாட்டான். ஆனால் எப்போது பரிசுத்த பேதுரு யோவானும் வந்து கைகளை பிடித்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறோம், இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. அந்த 40 ஆண்டுகள் ஏக்கம், 40 ஆண்டுகள் துக்கம் அப்படி தூக்கி விட்ட உடனே அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், துதித்தான், குதித்தான். என்னன்னா அவனால கட்டுப்படுத்தி என்ன பண்றன்னு அவனுக்கு தெரியல. குதிக்கிறான், நடக்கிறான், துதிக்கிறான். எங்க போனான்? ஆலயத்துக்குள்ள போறான். பாருங்களேன், ஆலயத்துக்கு ரெகுலர் கம்மரா இருக்கலாம், அலங்கார வாசல்ல அலங்காரமா உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா கை காலு சரியில்லைன்னா உள்ள போக முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். உள்ள போகணும்னா என்ன இருக்கணும்? கையும் காலும். பரிசுத்தத்தின் 3வது அடையாளம் என்ன? செயலாற்றுகின்ற திறன். அது நாட் மெடிடேஷன். ஜாம் பண்றேன், சோத்திரம் பண்றேன் பிரதர். விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. சபையில் யாராவது உடம்பு சரியில்லை, யாராவது ஒரு விபத்துன்னு வச்சிங்களேன், ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்களா? ஏங்க ஏதோ சபையில கொண்டு போட்டு ஜாம் பண்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அடிபட்டா நேரம் ஆஸ்பத்திரி தானே. நம்ம பார்க்க போவோமா பார்க்க மாட்டோமா? அப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம்? சோதரேம் 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 ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இயேசுநாதே மிரண்டு இறங்கி வந்துடுற மாதிரி சோதரம் பண்ணுவோம். பண்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கர்த்தாவே மகனுக்கு ஒரு அற்புத சுகம் கூட. நமக்கு நல்லா தெரியும் எப்படியும் 6 மாசம் ஆகி இருந்து நடக்குதுக்குன்னு. ஆனாலும் சும்மா ஒரு வாய்ஸை விடால் அடிப்போம். ஆண்டவரே நீரவனை தூக்கி விடும் ஆண்டு இப்படிலாம் பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு, சோத்திரம் பிரதர், ஜெபம் பண்றோம், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு பிரதர். ஏன்டா சாப்பிட்டேயான்னு ஒரு வாய் கேட்க மாட்டோம். அவன் இல்லைன்னு சொல்லிட்டா நான் வாங்கி கொடுக்கணும்ல. காசு வச்சிருக்கியா பிரதர் எத்தனை பேர் கேட்போம். ஆனால் ஒரு உலகத்து மனுஷனை பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிட்டு வந்தா கேட்பான், சார் சாப்பிட்டீங்களா சார்? பணம் வச்சிருக்கீங்களா சார்? சார் தேவைன்னா சொல்லுங்க சார், நான் கொடுக்குறேன் சார். கொழுக்கட்டை வாயில வச்சிருக்க ஆசாமி விசுவாசி ஒருத்தன் தான். வாயை திறந்து அந்த கொழுக்கட்டையும் கீழே விழுந்துரும்ல. வாயே திறக்க மாட்டான். என்ன பண்ணுவோம்? சோத்திரம் பண்றான் பிரதர், கத்த கொடுப்பாரு பிரதர். கத்த கொடுக்க நீ என்ன தாத்தாவா? நீ அவர் கொடுப்பாரு, அதுக்கு நீ என்ன ஏஜெண்டா? அவர் கொடுப்பாருன்னு சொல்றதுக்கு? எப்படி நம்முடைய கைகளும் கால்களும் செயல்பட வேண்டும். இன்னைக்கு சொன்னேன், நாட் மெடிடேஷன், வாய் அளவில் பேசுவதல்ல கிறிஸ்தவம், அது வாழ்க்கை. இன்னைக்கு வாய் கிறிஸ்தவம் தான் நிறைய இருக்குது, வாழ்க்கை கிறிஸ்தவம் வரல. எதை பார்த்தாலும் பண்றான், அப்படி புல்லரிக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவான் பாருங்க. கைகளை உயர்த்தினான்னா என்னவோ கையை ஏசாத டச் பண்ற மாதிரி தான் பண்ணுவான். பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள். ஏசா ஓடி வந்து ஒரு கையை பிடிக்காம மறு வேலை பார்க்க மாட்டார்ல. என்ன பண்றோம்னா வாய் சவடால் அடிக்கிறோமே தவிர எங்க வரல? வாழ்க்கையில் அதான் கைகள் கால்கள் சரியா இருக்கணும்னா. இன்னொரு வருஷத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இவன் 40 வருஷம் வந்து வந்து போயிட்டு இருந்தான். எங்க போகல? தேவனால் ஒரு அற்புத சுகத்தை அவன் அனுபவிக்கும் வரைக்கும் எங்க போகல? ஆலயத்துக்குள்ள போகல. அலங்கார வாசலோடு நிறுத்தி கொண்டவன். என்ன விசேஷம் தெரியுங்களா? இந்த அலங்கார வாசல் பிரசங்கத்தை தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு 33 வயதுல என்னுடைய 3 வயது பெண் குழந்தை இறந்தது. அது 1984 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி. ஏன்னா அக்டோபர் 30ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மா சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். 1988 அக்டோபர் 30ஆம் தேதி அந்த அம்மா சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். என் குழந்தை இறந்தது 28ஆம் தேதி. ஏன்னா அவளுக்கு பேரையே ஏஞ்சல் ஷீஃபா காந்தின்னு அவளுக்கு பேர் வச்சிருந்தோம். ஏன்னா இந்திரா காந்தி அம்மா பேர் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு பிள்ளையா வளரணும். என்னதான் ஏஞ்சல் ஷீஃபானு தெரிஞ்சுதானே உங்களுக்கு? கேத்தலிக் தானே. அதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் இந்திரா காந்தி அம்மா மாதிரி வரணும், அப்படி ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு பெண்ணாக வரணுங்க பேர் வச்சோம். அந்த மாதம் 2 முன்னாடி இது செத்து போச்சு. சரியா? கத்தர் எடுத்துக்கிட்டார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரல, போகலைன்னா இன்னைக்கு நான் இங்கே நிற்கவே மாட்டேன். அந்த பிள்ளை இருந்திருந்துன்னு வச்சிங்களேன், மறந்து கூட பைபிளை கையில் தொட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு என் பிள்ளை தான் கடவுள், எனக்கு என் குழந்தை தான் எனக்கு கடவுள். அதான் கத்தர் என்ன பண்ணாரு? அவரை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையில் இருந்தால் என்ன பண்ணுவார்? பொறாம பிடிச்ச கடவுளுங்க அந்த கடவுள். ரொம்ப பொறாம. பார்த்துருக்கீங்களா? ஆங்கிலத்தில் ஜெலஸ் காட் தான் போட்டிருக்கோம். ஜெலஸ்னா என்ன? பொறாம பிடிச்ச கடவுள்னு அர்த்தம். அவரை தவிர வேற யார் மேல அன்பு வச்சிங்க அவ்வளவுதான். ஆஹா என் மூக்கு அழகாக இருக்குதுன்னு நினைச்சீங்க, வெட்டிடுவார் மூக்க. பிரைஸ்தலா. ஆமா, என் கண்கள் மான் கண்களை போல இருக்குது, மீன் கண்களை போல இருக்குன்னா மான் இருக்காது, மீன் இருக்காது. அப்புறம் தேவனை தவிர வேறு எதையும் அவர் விரும்பார் தேவன். நான் ரட்சிக்கப்பட்ட போது அந்த பிள்ளையோட மரணத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமை. சரி போகட்டும். என்ன வேணும் தெரியுங்களா? இந்த பார்வை உங்களுக்கு எனக்கு மிக மிக அவசியம். மன்னிக்கணும், இந்த கை கால்கள் சரியா செயலாற்றுவது. என்ன பண்ணுவோம்னா வாய்ஸை விட நிறைய பேசிட்டு இருப்போம், வாழ்க்கையிலே அதை கொண்டு வர மாட்டோம். சரி, இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்போஸ்தலர் 3:2 சொன்னேனே உங்களுக்கு.
வாசிங்க 3:2. ம் ம் இந்த செய்தி தான் நான் முதல்ல கேட்ட செய்தி பைபிள்ல. அந்த குழந்தை இறந்து என்ன பண்ணேன்னா, வீட்டில் உட்காந்து அப்போதான் நான் துக்கத்தோடு இருக்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தேன். என் மனைவி என்ன பண்ணான்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா, எந்த மனிதனையும் பயன்படுத்தி கர்த்தர் எனக்கு சுவிசேஷம் சொல்லலை. அந்த துக்கத்தோடு வீட்டில் உட்காந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தேன். கம்பெனிக்கு போகல, வேலைக்கு போகல, எங்கேயும் போகல. ஒரு மாதிரி டிஃபீட்டட் ஸ்பிரிட், அடிபட்ட அந்த வேதனையோடு இப்படியே உட்காந்துருந்தேன். என் மனைவி கொண்டு பைபிளை கொடுத்தா, கொஞ்சம் படிங்கப்பா அப்படின்னா. நான் ஒன்றும் சொல்ல, என்ன ஏற்கனவே அவளும் அழுதுட்டு உட்காந்துருக்கா. அவளை துக்கப்படுத்த வேண்டாங்கிறதுக்காக, இல்லைன்னா பைபிளை தூக்கி அடிச்சிருப்பேன் நான் அந்த நேரத்தில். அவளே அழுதுட்டு இருக்கா, துக்கப்படுத்த வேண்டான்னு வாங்கி அதை வச்சு சும்மா எடுத்தா. கிளி ஜோசியம்தான். ஆனால் ஏசாயா 57 தான் முதல்ல நான் படித்த பகுதி. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் கவலைப்படுவதில்லை. ஏன் அந்த அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் எனக்கு கடைசியில் எப்படி முடியும் தெரியுங்களா? உன்னில் அழுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் கொடுப்பேன். அந்த அதிகாரம் முடியும். அந்த வசனம் அப்படியே ஒவ்வொன்றாக தன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அது தொட்ட உடனே எனக்கு முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நான் தேவனுக்கு பிரியமான அந்த வேற யாருமே எனக்கு சுவிசேஷம் சொல்லலை, யாரும் எனக்கு கர்த்தரை பற்றி சொல்லலை. கர்த்தருடைய வசனமே என்னை நடத்தி. ஆனால் தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், 28 ஆண்டுகள் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வசனம் மாத்திரம்தான். இந்த வசனம் தான் என்னை தொட்டது. ஒரு அற்புதம், அதிசயம் அல்ல, ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல, இல்லை ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல, ஒரு வசனம். அந்த ஏசாயா 57 அதிகாரம் என்ன நேரடியாக கர்த்தர் என்னோடு பேசினது. அது பேசின உடனே பக்கத்தில் கேட்டேன், இங்கே சபை இருக்குதான்னு கேட்டேன். ஆவிக்குரிய சபை என்றால் முதல் எதிரி நான் தான். அப்படி இருந்த ஆளை வேற எந்த மாற்றமெல்லாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு சபை இருக்குது. உடனே அங்கே போனேன். போய் உட்கார்ந்த அன்னைக்கு பிரதர் ஜான் சாலமோன் அன்னைக்கு அந்த சண்டே சர்வீஸ் காலையில் பேச வந்திருக்கிறான். அவர் பேசின பிரசங்கமே இதுதான். அலங்கார வாசல்ல ஒரு சப்பானி உட்கார்ந்துருக்கிறான். சொல்லிட்டு சொன்னார், நீ யாரால சுமந்து விடப்பட்டையோ தெரியாது, நீ ஆலயத்துக்குள்ள வந்தாதான் உன் வாழ்க்கை மாறும் சொல்லி எனக்கு நேரடி என்னோட அப்பவே ஒப்பு கொடுத்த அண்டே என் வாழ்க்கை மாறினது. கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பிறவி ஜப்பானி தான். அதாவது அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் அலங்கோலமா தான் இருப்போம். என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்துக்குள் வந்தால் தான். எப்போ வருவோம் தெரியுங்களா? கையும் காலும் சரியானதான். கைகளும் காலும் சரியான ஆலயத்துக்கு வருவோம், ஆலயத்தினுடைய மேன்மைகளை அனுபவிப்போம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? நீங்கள் நானும் கைகள் கால்கள் சரியாக முடியாது. பிச்சை எடுக்கிற பணம் அதை வர வர கூட்டிகிட்டே வந்திருக்கும். ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் கூடுதில்லை. ரெண்டாவது சின்ன குழந்தைக்கு போட்டது வேற, பெரிய ஆளு கொஞ்சம் அதிகமாக தானே போட்டேன், திட்டுவான்ல அவன். கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு தான் இருப்பான். வருமானம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் கைகள் கால்கள் எப்போது சரியாகுதோ அப்போ நாம் எங்கே வர முடியும்? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியும். கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனாக மாற முடியும். சரி, அடுத்த தாட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 25:18 வாசிங்க. மத்தேயு 25:18. மத்தேயு 25 அதிகாரம் 18 வசனம். என்ன வாங்கி இருக்கிறான்? ஒரு தாலந்தை வாங்கி இருக்கிறான். கை கால் சரியில்லாதவன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? வீக் பிலீவர்ஸ், பலவீனமான விசுவாச வாழ்க்கைன்னு அர்த்தம். கை கால் சரியில்லைன்னு அர்த்தம் என்ன? அவர்கள் யார்? வீக் பிலீவர்ஸ், அதாவது பலவீனமான விசுவாசிகள். எதை பார்க்குறாங்க? அவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு? 5. இவருக்கு எவ்வளவு? 2. எனக்கு எவ்வளவு? 1. அப்ப என்ன தோணுது? எனக்கு 5 கொடுத்திருந்தா, எனக்கு 2 கொடுத்திருந்தா. கவனியுங்கள், இவங்களுக்கு என்ன தோணுது தெரியுங்களா? ஒரு சுய பரிதாபம். அவர் மாதிரி நான் இல்லையே, அவர் மாதிரி நான் ஏன் இருக்கணும்? அவங்கள மாதிரி நான் ஏன் மாற வேண்டும்? நான் எப்போதும் நானாகத்தான் இருக்க வேண்டும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களில் உள்ள சண்டைகள் ஒரு காரணம் தெரியுங்களா? எங்கள் அக்கா மாதிரி சாரி கட்டலை, அதான் உங்கள் அக்கா இருக்காங்களா, அப்புறம் இது ஏன் அக்கா மாதிரி கட்டணும்? எங்கள் அண்ணி மாதிரி நீ கொண்டை போடலை, அதான் அண்ணி இருக்காங்கல்ல, அப்புறம் நான் என்னத்துக்கு? எங்கள் அம்மா மாதிரி சமைக்கலை, அதான் அவங்க இருக்காங்க, அப்புறம் நான் என்னத்துக்கு? எப்போதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, உங்களை ஒழுங்காக காத்துங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்தவங்க விஷயத்தில் என்ன பண்ணாதீங்க? மூக்க நுழைக்காதீங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி தான். அவர்கள் தனி பர்சனாலிட்டி, அவங்க தனி ஒரு இண்டிவிஜுவல். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும், அவங்களுக்கு எப்படி என்ன இருக்குதோ அது போல இவங்களுக்கும் இருக்கும். என்ன பண்ணக்கூடாது? நெவர் எவர் ட்ரை டு சேஞ்ச் எனிபடி. எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ண கத்துங்க. இளையகுமாரன் காணாம போனான் தெரியுங்களா? காணாம போனானா? திருப்பி வந்தான்ல, அப்பா என்ன பண்ணணும்? அங்கேயே நில்லு. ஏன்னா எங்கிருந்து வந்திருக்கிறான்?
பன்றிகள் கூட்டத்துல தான் வந்திருக்கான். தவிடு கிடைக்காமல வந்திருக்கான். எப்படி வந்திருப்பான்? இன்னொரு பண்ணியா வந்திருப்பான். அப்ப என்ன பண்ணும்? அங்கேயே நில். இந்த பிள்ளைங்களை காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறோம் தெரியுங்களா? ஹலோ, அனுப்புறோமா? எப்படி இருக்கும்? ஒயிட் அப்படியே ரீஃபன் கட் இருக்கும், ஒயிட் பினாஃபோர் போட்டிருப்பாங்க, ஒயிட் ஸ்டாக்கிங்ஸ், ஒயிட் கேன்வாஸ். பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி போகும் பாருங்களேன். சாயங்காலம் 3 மணிக்கு தோஞ்சல் மாதிரி திரும்பி வரும். தேஞ்சல்லாம் குடல், ஆட்டு குடல் அப்படி வருது இல்லை, பூச்சி ஈச்சி வருது இல்லையா? வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அம்மா காலையிலேருந்து ஓடா உழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி வெளியே வரும்போது ஒரு ஏஞ்சல் தோஞ்சலாக வருது. அங்கேருந்து வந்தோடனே என்ன பண்ணும்? அங்கேயே நில்லு. ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணியை போட்டு சர்ஃபை ஊற்றி டப்புன்னு அடிச்சுன்னு வச்சிங்களேன், அது அம்மாவா சும்மாவா? அது என்ன பண்ணும் அம்மானா? அது வரும்போதே அழுதுட்டு வரும். பாலாஜி என் காலை மிதிச்சிட்டான். வேன்ல வேற உபாதி வேற, இதுல வேற. வரும்போது என்ன பண்ண? உடனே போயிட்டு வாடி செல்லும் தானே தூக்கி எடுக்கும். தூக்கி எடுத்தால் அது மம்மி, வள்ளு வள்ளுன்னு கடிச்சா அது ஜிம்மி. இப்படியா அனுப்புனேன், ஏன் இப்படி வந்த, எவன் காலை மிதிச்சான், வள்ளு 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 வள்ளு. என்ன ஆயிடும்? அது மம்மியா இருக்க ஜிம்மியா மாறிடும்ல. இல்லைன்னு என்ன பண்ண? வேலைக்காரம்மா கூப்பிட்டு, அம்மா அவரை கொஞ்சம் கழுவு சுத்திகார முடிச்ச பிறகு வாடி என் செல்லம்னா அது அம்மாவா? அது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு யாரும் அணைத்துக் கொள்வார்கள். இருக்கிற நினைத்து எடுக்கிறது அப்பா மாத்திரம்தான். ஆமென். தாய் மாத்திரம்தான் அது செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் என்ன பன்றிகள் கூட்டத்திலிருந்து வருகிறான், தகவல் என்ன பண்ணா? ஓடி போய் என்ன பண்றான்? அப்படி கட்டி பிடித்துக் கொள்ளுகிறான். கட்டி பிடித்தது மாத்திரமல்ல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வராங்க. அந்த என்ன எழுதிட்டு வரான்? தகப்பனே, வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம். ட்ராமா ரிஹர்சல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரான், வசனம் எழுதிட்டு வரான். என்னுடைய முகான்னு சொல்லப்பட தகுதி இல்லை, என்னை கூலிக்காரன் ஒருவனாய் இப்படி சொல்லிட்டு வரான் இல்லையா? வந்து எழுதிட்டு வந்துட்டான், கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டான். பண்ணி தவிடு கிடைக்கலன்னா கூட வசனம் எழுதுறான் பாருங்க. நம்ம ஆளு வசனம் எழுதுறது கில்லாடி. நல்ல காலம் இப்போ இந்த கடிதம் எழுதுகிற பழக்கம் நின்றுது. முன்னாடி எழுதுவான் பாருங்க ஆளுங்க, 3 லைன் எழுதுவான், 3 தலைமுறை பேசாததுக்கப்புறம். அப்படி கேட்பான், நெருக்குன்னு கேட்பான். அது எல்லா கடிதத்தும் பின்னாடி பண்ணால் தந்தி போல் பாவித்து உடனே கடிதம் 3 வச்சதுக்கப்புறம் தான் பதிலே வரும் அதுக்கு. அந்த அளவுக்கு இவன் எழுதிட்டு வந்துட்டான் எல்லாத்தையும். தகப்பன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஓடி போய் கட்டி பிடித்தான் இல்லையா? காரணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஏன் கட்டி பிடித்தான் ஐயா? ஆமா, என்ன ஆகும்னா அந்த நாட்கள்ல ஒரு துஷ்ட பிள்ளை வீட்டுல இருந்தா அவன் என்ன பண்ணணும்? அடங்காத பிள்ளை, குடியன், பொல்லாதவன். அப்ப என்ன பண்ணணும்? அவனுக்கு அழைத்து கொண்டு போய் ஊரின் மூப்பர்கள் கையில ஒப்பு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து அவனை கொல்லணும். இப்போ வந்து இளையகுமாரன் வீட்டை விட்டு போயிருக்கான்ல, நல்லவனா கெட்டவனா? ரொம்ப நல்லவன். பேசலாம் அப்படியா? 8ஆம் நம்பர் யோகியம் அவன். 8ஆம் நம்பர் யோகியம் தெரியும் தானே? 8ஆம் நம்பர் யோகியம் தெரியாதா? தமிழ் ஆ இருக்கு பார்த்தீங்களா? ஹலோ, அது 8க்கு பேரு ஆ. 8ஆம் நம்பர் யோகியம்னா அயோக்கியம், அவ்வளவுதான். ஆனால் அது 8ஆம் நம்பர் யோகியம்மா. 8ஆம் நம்பர் யோகியம் யோகியம் இல்லவர் யாரு? அயோக்கியம். அவன் தான் வரான். வரும்போது ஊர்ல ஒருத்தன் பார்த்தா கூட அவனுக்கு அல்லறிஞ்சிடுவான். ஆகவே தகப்பன் என்ன பண்றான்னா, ஒரு கண்களும் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஓடி போய் அவனை ரீச் ஆயிடணும். ஏன் அவனை கட்டி பிடிக்கிறான் தெரியுங்களா? அன்பு மாத்திரமல்ல, பாதுகாப்பு. இனி கல் அடிச்சா யார் மேல விழட்டும்? என் மேலையும் சேர்த்து விழட்டும். இப்படி கட்டி பிடிக்கிறான் இல்லையா? ஆனா நம்மளால ஸ்கிரிப்டை விடல. பேசுறான். அந்த நிலையிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறான் வசனம். என்ன சொல்றான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உடைய குமாரன்னு சொல்லப்பட எனக்கு தகுதி இல்லை. அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? கூலிக்காரனில் ஒருவனாய் அவன் தான் எழுதுனது. அவ்வளவு ரிஹர்சல்லாம் சரியா தான் பார்த்தான். ஆனா ஷோ வரும்போது என்னாச்சுது? கடைசி பகுதி மறந்து போகல. ஒரு பரிசுத்தவனை போய் எழுதுற, தகப்பன் கொடுத்த முத்தத்துல வார்த்தை உள்ள மாட்டிக்கிச்சான். அதுக்கு மேல அவனை பேச விடல. கட்டி பிடித்தவனை முத்தம் கொடுத்த போது எப்போ? பன்றியை போல வருகிற ஒரு மகன். கவனித்துக் கொள்ளுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அல்ல, எந்த நிலையில இருக்கிறோமோ அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு தகப்பன் தான் உங்களுக்கு எனக்கு இருக்கா. ஆகவே ஒரு தாளந்து தானே, இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு என்ன வரக்கூடாது? சுய பரிதாபம் கூடாது. யோசித்து பாருங்க, ஒரு எஜமானுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எத்தனையா பிரிக்கிறான்? 8ஆ பிரிக்கிறான். ஒரு எஜமானுக்கு இருக்கிற சொத்தை என்ன பண்றான்? 8 பகுதிகளாக பிரித்தா 8ல் 1 தான் இவனுக்கு கொடுத்துருக்கிறான். அடுத்தவனுக்கு 8ல் 2, இன்னொனுக்கு 8ல் 5. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி 8 ரூபாய்னா இவனுக்கு கொடுத்தது எவ்வளவு? அந்த எஜமானுடைய ஆசைகள்ல 1/8.
அது கொஞ்சம் இல்லை. இட் இஸ் நாட் ஃபீபிள், இட் இஸ் நாட் மைல்டு. எஜமானுடைய செல்வத்தில் 1/8 அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவனுக்கு என்ன? சுய பரிதாபம். அவன மாதிரி 5 எனக்கு கொடுக்கலையே, இவனு மாதிரி 2 எனக்கு கொடுக்கலையே. என்ன சொல்லுவா தெரியுங்களா கர்த்தர்? உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமடைவான். இல்லாதவனுக்கு அவன் பேர் என்ன பேரு? அவனுக்கு என்ன அப்புறம் உள்ளது? ஆளே இல்லாதவன். புரியுதுங்களா உங்களுக்கு? உள்ளவன் என்றால் அவன்கிட்ட என்ன இருக்குது? 2க்கு பதிலா 2 சேர்த்து வச்சிருக்கிறான். 5க்கு பதிலா 5 பேர். இவன் யாரு? இல்லாதவன். என்ன இல்லாதவன்? 1 இருக்குது அவன்கிட்ட. ஏங்க, இல்லாதவன் எடுக்க முடியுங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுது? உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனுக்கு உள்ளதும்னு அவன் என்ன இருக்குது? 1 இருக்குல்ல, இருக்குதா? நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த வரம் இருக்குதோ, வரம் இல்லையோ, ரட்சிப்பு இருக்குது இல்ல? ஹலோ, தேவன் ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கல, திங்ஸ் தட் அக்கம்பனி சால்வேஷன். ரட்சிப்பை மாத்திரம் கொடுக்கல, ரட்சிப்போடு கூட இன்னும் அநேக மகத்துவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்படும் போது வெறும் நாட் ஜஸ்ட் சால்வே, ஒரு பேப்பர் எழுதி கையில கொடுக்கல. அந்த ரட்சிப்பின் பின்னாடி இருக்கக்கூடிய the things that accompany salvation என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ரட்சிப்போடு சேர்ந்து அநேக மேன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 1 இருக்கு பாத்தீங்களா? என்ன தெரியுங்களா? அவன் பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை வச்சு என்ன செய்ய? சுய பரிதாபம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:3. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி 2ஆம் வசனம் வாசிங்க. என்ன இருக்குது அவங்கள்ட்ட? ஒரு குடம் என்பது நம்ம மூலையில ஒரு பெரிய அளவு பாத்திரத்தை நினைப்போம். ஆனா அங்க பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை ஆக்கூக் என்ற ஒரு எபிரேய வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சின்ன பிளாஸ்க். என்ன இருக்குது? ஒரு சின்ன வெள்ளைக்கல் பரணி மாதிரி ஒண்ணு. அதுக்குள்ள என்ன இருக்குது? நம்ம சமையல் எண்ணெய் இல்ல, வாசனை எண்ணெய். அந்த ஆக்கூக் என்றால் என்ன? a little flask containing odorful oil என்ற அர்த்தம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சமையல் எண்ணெய் இல்ல. அந்த அம்மாட்ட என்ன இருக்குது? ஒரு சின்ன, நமக்கு குடம்னா நமக்கு ஒரு 15-20 லிட்டர் ஞாபகம் வரும் நமக்கு. ஆனா அங்க பயன்படுத்தின எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆக்கூக் என்ற அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது ஒரு சின்ன பிளாஸ்க். அதுல என்ன இருக்குது? வாசனை எண்ணெய் இருக்குது. இவளுக்கு என்ன நினைக்கணும்? இருக்கிறது இவ்வளவு, கடன் இவ்வளவு, நான் என்ன பண்ண போறேன் இதை வச்சு? ஒரு சுய பரிதாபம். ஆனால் அந்த எண்ணெய் வச்சு என்ன பண்ணலாம்? 100கணக்கான ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணலாம். ஆமேன், ஆமேன். எண்ணெய் எடுத்து அப்படி பூசினா போதும். அடுத்தது என்ன? தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணலாம், ஆசாரியின் அபிஷேகம் பண்ணலாம், வியாதிப்பட்டவனுக்கு பூசி என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணி விடுதலையை கொடுக்க முடியும். இவ்வளவு மகத்துவத்தை வச்சுட்டு என்ன சொல்றாங்க? ஒரு சிறு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒண்ணு என்கிட்ட இல்லையே. அங்க ஒரு குடம் ஆக்சுவலா இருக்கணும், ஒரு சிறு குடம், ஒரு சின்ன ஒரு ஃபிளாஸ்க். என்ன? அந்த வெள்ளைக்கல் பரணி மாதிரி ஒரு சின்ன ஒரு பரணி, அவ்வளவுதான். அந்த ஆக்கூக் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த மண்பாண்டங்களில் தேவனுடைய மகத்துவத்தை. இது மண்பாண்டம் தான், ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குது? மகத்துவம் இருக்குது. நாம் என்ன பண்றோம்? இதை ஒன்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஒன்ன வச்சு நீங்கள் உலகத்தை மாற்றி விடும். இந்த ரட்சிப்பை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை தேவனுக்காக திருப்பி விட முடியும். அப்படின்னா அந்த கை கால் ஏன் இன்னைக்கு சில வீக் பிலீவர்ஸ், இவங்களாம் யாரு? பலவீனமானவர்கள். இது ஒன்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதை வச்சு திரும்ப சொல்லுகிறேன், ரட்சிப்பு மாத்திரம் இருந்தாலே நீங்கள் தேவனுக்கு மகத்துவத்தை செய்து விடலாம். ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் மாத்திரம் இருந்தாலே நீங்கள் தேவனுக்கு பயன்பட முடியும். நம்ம என்ன பண்றோம்? அவரை மாதிரி அபிஷேகம் இல்ல, இவர் மாதிரி அந்நிய பாஷை பேசல, இவர் மாதிரி வரங்கள் செயல்படல, இவர் மாதிரி வேற தலைகீழ பேசல, இதெல்லாம் தேவையில்லை. ஒன்று நம்மகிட்ட இருக்கிற அவனுக்கு என்ன இல்லை தெரியுங்களா? அந்த ஒன்றை 2ஆக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லை அவனுக்கு. இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொண்டு ஒண்ணு இருக்குது. அப்ப எப்படி அவன் இல்லாதவனாய் மாற முடியும்? அவன் இல்லாதவன் என்ன? இல்லாதவன் இருக்கின்ற கொஞ்சத்தை பெருக்குவதற்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. என்ன யோசிச்சிருப்பான்? இதை கொண்டு போய் நாம வியாபாரத்துல போட்டு நஷ்டம் வந்துட்டா அந்த ஆள் தொண்டை மேல ஏறின்னு மிதிப்பான்னு. அப்ப என்ன பண்றது? கவனித்து, அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? யோசிக்கிறான், ஒண்ணு இருக்குது, இதை கொண்டு நாம் முதலீடு செய்கிறோம், ஒருவேளை போயிட்டா. ஏன்னா அவனு எஜமான பத்தி என்ன? இவன் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், தெளிக்காத இடத்துல
சேர்க்கிறவன், கடினமான இருதயம் உள்ளவன், இவன் கொடுத்த ஒன்றை என்ன செய்யணும்? பத்திரமா வச்சுட்டு என்ன பண்ணும்? அவர் வரும்போது அப்படியே கொடுத்துடணும். கவனித்து, கை கால் சரியில்லாதவன் யார் தெரியுங்களா? தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை குறைத்த மதிப்பு தெரியாமல் என்ன பண்றாங்க? இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? பத்திரமா அப்படியே இருக்கட்டும் சொல்றான, அவங்க தான் கை கால் சரியில்லாதவர்கள், கை கால் ஊனமுள்ளவர்கள் அல்ல. யார் இவர்கள்? அதான் சொன்னேன், வீக் பிலீவர்ஸ் சொன்னேன், பலவீனமான ஆவிக்குரியவர்கள். காரணம் என்ன? ஒரு தனக்குள் இருப்பதை பற்றி எப்பவுமே ஒரு குறைந்த மதிப்பீடு. ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார், திரளான மக்கள், புருஷர்களே 5000 பேர்னா பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க, அதை காட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள். இந்த மக்கள் நடுவில் இயேசு சொல்லுகிறார், 3 நாளாக அவங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு கொடுப்பதற்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வழியில் எப்படி அனுப்பினா சோர்ந்து போயிடுவாங்க, ஆகவே என்ன பண்ணுங்க, நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே வனாந்திரமாச்சே, இங்கே பேக்கரி இல்லையே, இதெல்லாம் பேசுறாங்க. பேசும்போது அந்திரியா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்படி சொல்லுங்க. என்ன அப்பம் அல்ல, அப்பம் அல்ல, என்ன அப்பம்? வார்கோதுமைனா பார்லி, சரியா? என்ன அப்பம் இருக்குது? பார்லி எதுக்கு பயன்படுவதுன்னா, அந்த நாட்கள்ல குதிரைகளுக்கு ஒட்டகங்களுக்கு போடுற தானியம். பார்லி எதுக்கு போடுவது? வாசிங்க 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 4:28. குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் அப்படின்னா வார்கோதுமை அந்த காலத்தில் யாருக்கு கொடுத்தாங்க? குதிரைகளுக்கும். அது மனுஷன் சாப்பிடுறது இல்லை, யார் சாப்பிடுவது? குதிரைகளும் ஒட்டகங்களும். வெளிப்பாடு 6:6 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு பணத்துக்கு எத்தனை படி கோதுமை? 1 படி. அதே பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. அப்படின்னா கோதுமையை விட 3 மடங்கு சீப் வார்கோதுமை. பார்லி என்பது என்ன? கோதுமை ஒரு பணத்துக்கு 1 படின்னா, அதே 1 பணத்துக்கு எத்தனை கொடுப்பாங்க? 3 படி வார்கோதுமை என்றால் அது 3 மடங்கு, அதாவது புவர் பீப்புள்ஸ் பிரெட். அந்த வார்கோதுமை அப்போன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஏழைகளோட உணவு. இப்போ நமக்கு ரிட்ரீட் நடத்துகிறோம்னு வச்சிங்களேன், நடந்து போய் எங்கே வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம்னா சபையில் அனௌன்ஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுங்க, வீட்டில் இருந்து எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லுவோம்ல, சொல்லுவோமா? எங்கே தான் இருக்கீங்களா, எங்கே போயிட்டீங்களா? இல்லை சொல்ல மாட்டேன்னாலும் சொல்லுங்களேன். சபையில் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஏற்கனவே நம்ம 6 மணிக்கு பஸ் சர்ச் வாசலேருந்து புறப்படுவோம்னா சும்மா கையை வீசிட்டு போனாலும் 8:30 மணிக்கு தான் வருவோம். பார்த்துருக்கீங்களா? வந்துட்டு சண்டை போடுவோம், இந்த பார்த்த என்ன விட்டு போயிட்டான் பாரு, மண்ணை வாரி போட்டு சபையில் திட்டிட்டு போவோம். சரியா? அது நம்முடைய பிறப்புரிமை. அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வர வேண்டானாலே 8:30 மணிக்கு வருது. சாப்பாடை செய்துட்டு வான்னா கண்டிப்பாக 11:15 தான் வந்து சாப்பிட்ற நேரத்தை வந்து சேரும். இதுக்கு ரிட்ரீட்டுக்கு வருவாங்களாம். இந்த வரும்போது பார்த்தீங்கன்னா மீட்டிங் தப்பி தவறி எல்லாத்தையும் ஒரு வழியாக சேர்த்து ஈர்த்து வீடு வாசலில் போய் நின்று காக்காவா கரடியாவா கத்தியாவது கூட்டு போயிட்டோன்னு வச்சிங்களேன், அங்கே போனோன்னா முதல் வேலை சோத்து மூட்டையை அவுக்கிற வேலை தான். ஏன்னா அதுக்குள்ளே அந்த நேரம் ஆகிடும்ல. மூட்டையை அவுக்கும் போது யார் யார் பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சுருக்கான்னு வச்சிங்களேன், டிஸ்பிளே வைக்காத குறை தான். பார்த்துருக்கீங்களா? நல்ல விரிச்சு எல்லாரும் பாரு, ஏன்னா இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு வேணுங்களா, ஏன்னா இங்கே ரொம்ப நல்ல டிஷ் இருக்குல்ல. இதுவே கொஞ்சம் தயிர் சாதமும், அதாவது வெள்ளையா ஒரு சாதம், மேலே சிகப்பா ஒரு ஊறுகாய், என்ன மாதிரி காம்பினேஷன் தெரியுங்களா? சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதை கொண்டு போனீங்கன்னா வெளியே காட்டுவீங்களா? ஹலோ, ஏன்னா இது அற்பமான உணவு. இது என்ன செய்ய மாட்டேன் யார்ட்டையும், கொஞ்சம் டெலிஷியஸ், கொஞ்சம் ரொம்ப ருசியானது, ரொம்ப ஸ்பெஷல்லாம் என்ன பண்ணுவோம், சும்மா நமக்கு தெரியும் கூப்பிட்டா அது வாங்காதுன்னு தெரியும், அந்த மாதிரி ஆளை தான் கூப்பிடுவோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு தெரியுங்களா, சில வாலிப தம்பிங்க இருக்கானுங்க, வேலை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவான், சபைக்கு வருவான், விழித்து போவான், எங்கே போவான், ஆண்டி உங்களுக்கு கடைக்கு தான் போகணுமா ஆண்டி அப்படின்னுவான். உடனே அது இது பசங்களுக்கு ஒரு லாஜிக் என்ன தெரியுங்களா, வீட்டில் அம்மா காக்காவா கத்துனாலும் பைசா தேராதவன்ட்ட, ஆனால் அடுத்த வீட்டில் போயிட்டு வலியவர் போவான், ஆண்டி கடைக்கு போகணுமா ஆண்டின்னுவான். ஏண்டா பெத்த அம்மாவுக்கு செய்ய மாட்டேங்கிற ஆண்டிக்கு என்னடா அவனுக்கு? இதுக்கெல்லாம் தலையில் அடித்து கற்றுக் கொடுக்கணும். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அடுத்த வீட்டில் போய் பின்வாசல் வரைக்கும் பெருக்குவான் நம்ம ஆளு. நம்ம வீட்டில் ஒரு கர்ச்சீப் துவைக்க மாட்டான். அதாவது கர்ச்சீப் எவ்வளோ இருக்கிறது, கையளவு தான் கர்ச்சீப் வச்சிருப்பான், இதையே துவைக்க மாட்டான். ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டில் கத்துறாலாம் இருக்கிறான், என் சாக்ஸை துவைக்க இந்த வீட்டில் நாதியே இல்லை, என் கர்ச்சீப்பை துவைக்க நாதியே இல்லைன்னா புலம்புற ஆள் இருக்கிறான். ஆனால் நான் இவனுக்கு சொல்லுவேன், தம்பி
திருமணம் ஆன பிறகு 5.5 மீட்டர் புடவை உனக்கு காத்திருக்கு, துவைக்க போற. 1/4 மீட்டர் கச்சி துவைக்க உனக்கு முடியல, 5.5 மீட்டர் புடவை நீ மகனை நீ துவைக்க போடுற பாடுறா, கண்டிப்பா அது நடக்கும். கவனிங்க, இவ்வளவு செய்யாத ஆள் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் போய் பாருங்க, அம்மா சொல்லுது ஒரு பையன், டே அப்பா ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாரா, வண்டியில் வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வா. அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. அப்பனை கூட்டு போக மாட்டான், பக்கத்து வீட்டில் போய் கேட்பான், என்ன அங்கிள் ஒரு மாதிரி இருக்கீங்க. அது தின்னுட்டு அசைய முடியாம உட்காந்துருக்காது, இந்த மலைப்பாம்பு முழுங்கிற மாதிரி முழுங்கிட்டு உட்காந்துருக்கும் அசைய தெரியாம. இவன் அவன்கிட்ட போய் கேட்பான், அங்கிள் என்ன அங்கிள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கு. இல்லை அங்கிள் வாங்க அங்கிள் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். வீட்டில் மாத்திரம் வேலையை செய்ய மாட்டான், வெளியே போனா சில அம்மாமாரை கூட சொல்றேன், வீட்டில் வேலை செய்யாது, ஆனால் சபையில் ஒரு ட்ரீட் இல்லைன்னா ஒரு மீட்டிங் நடக்கட்டும் உளுந்து உளுந்து வேலை செய்யுறீங்களா நிறைய அம்மாமாரு. வீட்டில் போனால் அப்படி இருக்க கப்பா தூக்கி இப்படி வைக்காது, ஆனால் வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு சூப்பர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. விட்டுருவோம், இவங்களெல்லாம் விட்டுருவோம் போகட்டும். இன்னைக்கு என்ன தேவை? கை கால் சரியா இருக்கணும்னா என்ன தேவை தெரியுங்களா? நமக்குள் இருப்பது குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த பையன்ட்ட என்ன இருந்தது தெரியுங்களா? வார்கோதுமை அப்பம். இத அந்திரேயா வந்து இயேசுவிடத்து சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் என்ன இருக்குது? 5. அப்ப அவன்கிட்ட என்ன இருக்குது? ஏழைகளின் உணவு. குதிரையும் ஒட்டகமும் சாப்பிட்டா அந்த கொள்ளு, நம்ம ஊர்ல கொள்ளு கொடுக்குறது, அது போல அந்த ஊர்ல பார்லி, அதுல ரொட்டி சுட்டு வச்சிருக்கு. இந்த பையன் என்ன பண்றான் தெரியுங்களா? எல்லாத்தையும் நல்ல விரிச்சு டிஸ்பிளே வச்சிருக்கான். அந்திரேயா இவன்கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா பார்க்கின்ற விதத்தில் அவன் என்ன பண்றான்? தன்னிடத்தில் இருப்பது அது குறைவோ நிறைவோ, எங்கிட்ட இருக்குது இவ்வளவுதான், வேணும்னா பார்த்துக்கலன்னா போயா. இருப்பது 5 2 1 அது கவலை அல்ல, அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தும் தெரியுங்களா? அதுதான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னொரு கர்த்தர் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 26:7. என்ன செய்யுமா? நொண்டியின் கால்கள் என்ன செய்யும்? அதாவது இந்த முடமானவர்களுக்கு எப்படி நடப்பாங்களா? குந்தி குந்தி நடப்பார்கள். அப்படின்னா அந்த முடவனுடைய தன்மை என்ன? குந்தி குந்தி நடத்தல். குந்தி குந்தி நடத்தல் கத்தம் என்ன? ஒரே மாதிரி நடக்க மாட்டாரு. என்ன? இன்கன்சிஸ்டன்ட். என்ன நடை? ஒரு நிலையற்ற நடை. அதாவது குந்தி குந்தி என்ற அர்த்தம் என்ன? ஒரே மாதிரி ஒன்றால் நடக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அந்த இன்கன்சிஸ்டன்ஸ் நடையில் எப்படி இருக்கா? ஒரு சீரான நடை இருக்காது. என்ன செய்வான்? அப்படி ஏறி ஏறி எழும்புவது போல ஒரு நடை இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:21 வாசிங்க. வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் அப்படின்னா குந்தி குந்தி நடத்துகிற அர்த்தம் என்ன? இன்கன்சிஸ்டன்ஸ், இருமனம், ஒரே மாதிரி என்ன செய்வதில்லை, அவங்க நடக்க முடியாதவர்கள். இது எந்த மட்டும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. 24ஆம் வசனம் வாசிங்க. 24ஆம் வசனமாமா? சரி வாசிங்க. கூப்பிடுங்கள். முதல்ல ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? குந்தி குந்தி நடந்துட்டு இருக்காங்க. அது என்ன பண்ண? நிலையற்ற ஒரு நடை. இப்ப எலியா என்ன சொல்றாரு? நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுகிறேன், அக்னியினால் பதிலளிக்கிற தேவன் மெய்யான தேவன். ஜனங்கள் என்ன சொல்றான் பாருங்க, இது சூப்பர். இப்ப சொன்னிய இதான். முதல்ல எப்படி இருந்தா 2 நினைவுகள். இப்ப என்ன பண்றான்? சேலஞ்ச் வந்து இது நல்லது. 39ஆம் வசனம் வாசிங்க. இவன் தான் கை கால் சரியில்லாதவன். இவன் எப்படிப்பட்டவன்? முதல்ல எப்படி இருக்கிறான்? 2 நினைவுகள். என்ன பண்றான்? கத்தரா பாகாலா தீர்மானிக்க முடியல, அப்படி இருக்கிறான். ஆனால் அடுத்த நிலை என்ன தெரியுங்களா? சேலஞ்ச் வந்த உடனே இப்ப சொன்னிய இது சரி. அது வரைக்கும் என்ன பண்ணல, அப்படியே தான் நிக்கிறான். அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்குது. கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபித்த உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? கர்த்தரே தேவன் இந்த பங்கு கூப்பிட்டான் பாருங்களேன். இப்படி வர்றவன் ரொம்ப நாள் நிற்க மாட்டான், மறுபடியும் அந்த பக்கம் போயிடுவான். கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது என்ன தெரியுங்களா? கர்த்தர் நெருங்கி வாழ்வோம். எது வரைக்கும்னா அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும். ஒரு அற்புதம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே கர்த்தரை அண்டிக் கொள்வோம். எது வரைக்கும்? அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும். அடுத்த பிரச்சனை வந்து கர்த்தர் விடுதலை கொடுக்காவிட்டால் கொஞ்சம் தள்ளி நடப்போம். அப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை வந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கலன்னா மொத்தமா காலி ஆயிடுவோம்.
அவர்கள் யார்? கை கால் சரி, அதாவது இன்கன்சிஸ்டன்ட், ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதவர்கள். இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகள் 26, நீதிமொழிகள் 26 13 முதல் 16 வரை வாசிங்க. இந்த கை கால் சரியில்லாத இன்னொரு பேர் என்ன பண்ண? லேசினஸ், சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் முதல்ல என்ன பண்ணும்? சொல்லும். என்ன சொல்லுது? வழியிலே, திருப்பி வாசிங்க 13ஆம் வசனம். வழியில சிங்கம் இருக்கல, இருக்கும், ஒரு யூகம். அடுத்தது முதல்ல வழியில இப்ப எங்க வந்துட்டு நடு ரோட்ல வந்து நிக்குது சிங்கம். சோம்பேறியின் முதல் அடையாளம் என்ன? சொல்லுகிற வார்த்தை. வாய் பேசும், கை கால் செயல்படாது. எது பேசும்? வாய் பேச. என்ன பேசும்? உங்களுக்கு தெரியுங்களா? கர்த்தர் ஞானம் கொடுத்திருக்கிறாரு பிரதர். வழியில சிங்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும், நம்புகிறேன். நேற்று நான் அந்த வசனம் சொன்னேன். ஏசாயா 35:9 வாசனம் தெரியுங்களா? அந்த வீதியில யார் வருவதில்லை? சிங்கம் வராது, துஷ்ட மிருகங்கள் அதுல வராதுன்னு போட்டிருக்கல. ஆனா இவர் என்ன சொல்றாரு? சிங்கம் வரும் பிரதர். எங்க நிக்குமா? ஓரத்துல ஒளிஞ்சு கூட இருக்காது, நடு ரோட்ல நிக்குமா. சிங்கம் எங்க? இல்ல ரோட்ல இல்ல, உன் மரமண்டைக்குள்ள இருக்குது. சோம்பேறியினுடைய சிந்தைக்குள் இருக்கிறது. என்ன இருக்குது? சொல்லுவான். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அடுத்தது என்ன பண்ணுவாரு? ஆடுதல். முதல்ல சொல்லுதல், அப்புறம் என்ன பண்ணும்? அதே ஆட்டு உட்காந்துருக்கும். சோம்பேறி எப்படிலாம் கத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கா பாருங்களேன். ஒன்று என்ன? வாய் சவடால் அடிக்கும், பயமுறுத்தும், இல்லாது இருக்கிற மாதிரி சொல்லும். அடுத்தது என்ன பண்ண தெரியுங்களா? செயல்படாது. அப்படியே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சிடும், உடம்பு முழிக்காது. பார்த்துருக்கீங்களா? காலையில் கண்ணு மாத்திரம் முடிச்சு அப்படி பார்க்கும். எனக்கு என்ன தெரியல, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ராத்திரில திடீர்னு முழிப்பு வந்தால் ஒன்று என்ன செய்வோம்? ராத்திரி திடீர்னு முழிப்பு வந்தால் என்ன செய்வோம்? என்ன பார்ப்போம்? கிளாக் பார்ப்போம். பார்த்து என்ன பண்ண போற? தூக்கி வீட்டுக்கு தோல்ல வச்சு நிற்க போறியா? மறுபடியும் கவுந்து விழுந்து தூங்க தான் போற. அதுக்கு என்னத்துக்கு டைமை பார்த்து தூங்குவானே. என்னவோ எழுந்து அப்படியே உலகத்தை கத்தருக்காக திருப்புற மாதிரி எழுந்த உடனே முதல்ல அப்படி பார்ப்போம் பாருங்களேன். பார்த்து மணி இப்பதான் 4:15 ஆச்சுதா, இது தூங்க. மறுபடியும் 7:30 வரைக்கும் நம்ம கணக்கு. என்ன சொல்ல பாருங்க. கதவு கீழ்முனையில் ஆடுவது போல சோம்பேறி என்ன பண்ணுவானா? ஆமா, அந்த பிள்ளைங்க இருக்கு தெரியுங்களா? அதுவும் பொம்பளை பிள்ளைங்களாம் தங்கம். இந்த பரீட்சை நேரம் அது பாரு, டிசம்பர்ல வேற வந்து தொலைக்கும். ஜில்லுன்னு இருக்கும். காலையில அது தூங்குறது ரொம்ப இன்பமா இருக்கும். அது தூங்குறது அம்மா இருக்குதா வந்து எழுப்ப, எழுந்துருடி பரீட்சைடி. பார்த்துருக்கீங்களா? கண்ணு மாத்திரம் மூடி இருக்கும், உடம்பெல்லாம் முடிச்சிடும். இது திருப்பி அப்படியே கண்ணு மாத்திரம் மூடி இருக்கும். போங்க மாமி, இன்னும் கொஞ்சம் தூங்குறேன். ஏய் பரீட்சைடி, எழுந்து தோலடி. உங்க மம்மி எழுப்பும் போது நீங்க எப்படி தானே தூங்குனீங்க? இது என்ன ஒரு பழைய தலைமுறையை பார்த்த ஆளு மாதிரி. இவங்க அம்மாவை அவங்க அம்மா எழுப்பும் போது இப்படிதான் இவங்க தூங்குனாங்களாம். இந்த சோம்பேறி வார்த்தை இது. என்ன சொல்லுவானா? கதவு கீழ்முனையில் ஆடுறது போல கை கால் இல்லாத கூட்டம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இது சூப்பர் சோம்பேறி. என்ன பண்ணிட்டான்? சாப்பிடுறதுக்கு கையை தட்டில் வச்சுட்டான். இந்த அளவுக்கு உற்சாகம் இருந்தது பெரிய விஷயம்தான். ஆனா அங்கிருந்து கையை வாய்க்கு எடுக்க மாட்டான். இவன மாதிரி சோம்பேறிய கர்த்தர் எப்படிலாம் பார்த்து வச்சிருக்கா பாருங்க மனுஷனை. சோம்பேறிக்கு அடுத்த அடையாளம் என்ன? இவன் யாரு? களத்துல சாப்பிடுறதுக்கு தட்டுல கை வச்சிருவானா. ஆனா என்ன பண்ணும்? இவ்வளோ சோம்பேறித்தனத்தை வேற எவனா இவ்வளவுலாம் பார்க்கறா பாருங்களேன். நான் யோசிப்பேன், இந்த கர்த்தர் எங்கேயோ வானத்தில் இருக்காருன்னு போட்டிருக்குது. அப்படி சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது. அவர் கண்கள் என்ன பண்ணுதான்? எப்படி அங்கிருந்து விழுந்து என்ன மாதிரி கண்ணோ தெரியல. அது கண்ணு பார்க்கறா, எதை கூட பார்க்கறாரு பாருங்களேன். தட்டில் கையை வச்சுட்டு எடுக்காதெல்லாம் கூட பார்க்கறாரு பாருங்களேன். அவரு என்னைக்கா நீங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஆளை? அம்மா பார்த்துருக்கேன்றாங்க. நம்ம ஊர்லேயே இப்போ ஆள் இருக்குது. சோம்பேறி தனத்தை கத்திர எப்படிலாம் சொல்றாரு பாருங்களேன். இவன் யாருமே தட்டில் கையை வச்சுட்டான், அது என்ன பண்ண மாட்டானா? எடுக்க மாட்டானா. அதுக்கு அர்த்தம் என்ன? இவன் தட்டில் கை வைக்கிறாள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த இவர் யாரு? இவரை மாதிரி ஞானம் உள்ளவர் உலகத்துல வேற யாருமே இல்லை. இவனுக்கு பேர் தான் சோம்பேறி. அது புத்தி சொல்ற 7 ஞானிகளை விட இவர் யாரு? ஏன்னா இவன் சோம்பேறி இல்லை, செயலாற்ற மாட்டான். ஆனா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? சொல்லிட்டு இருப்பான்,
ஆடிட்டு இருப்பான், சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதில் முக்கியமானது அவர் பார்வைக்கு அவர் தான் உலகத்திலேயே ஞானி. ஒன்று தெரியுங்களா, ரொம்ப பேசுகிற ஆசாமி இருக்கான் தெரியுங்களா, அவன் செயல்படாத ஆள். செயல்படுறவன் பேச மாட்டான். சில நாய் பார்த்துருக்கீங்களா, பின்னாடியே குலைச்சு நமக்கு கொலையே நடுங்கிடும், பார்த்துருக்கீங்களா? அது வள்ளு வள்ளு வள்ளுன்னு குலைக்க குலைக்க நமக்கு ப்ரெஷர் ஏறிட்டே போகும், அது கடிக்காது. சில நாய் கம்முன்னு பார்த்துட்டு இருக்க தெரியுங்களா, எப்போ பிடுங்கன்னு அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. இந்த சைலண்டாக இருக்கிற நாயை மாத்திரம் நம்பாதீங்க, மனுஷனையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த லபலபன்னு கத்துறதை ஈஸியாக நம்பிடலாம், அது அவ்வளோதான், சரக்கு அவ்வளோதான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த கம்முன்னு உட்காந்துக்கு தெரியுங்களா, இது சோம்பேறிக்கு தன்மையை பாருங்களேன். அப்படின்னா கை கால்கள் சரியா இல்லைன்னு அர்த்தம் என்ன, செயல்படாதவர்கள். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒன்றை ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு நான் அடுத்த தாட்டுக்குள்ள போயிடுறேன், சரியா? தேங்க்யூ, உங்களுக்கு நன்றி. ஏன்னா இன்னொரு செஷன் நீங்க கொடுத்துருக்கீங்களே, சரியா? ரைட்டா? ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஓ, ரொம்ப பேசுனா வம்புன்னு அமைதியாயிட்டீங்களா? சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். ஜான் வெஸ்லி எல்லாருக்கும் தெரியும் தானே? ஜான் வெஸ்லி, அவர் பேர் தான் வெஸ்லி சர்ச் பின்னாடி வந்தது. அந்த ஜான் வெஸ்லி அதிகமாக கர்த்தருக்காக பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்தவர். அவருடைய குதிரையிலேயே அதிகமாக ஒரு நாள் நிறைய டிராவல் பண்ணுவார். சில இடங்களில் குதிரை தான் அவருக்கு புல்பீட், குதிரையில் உட்கார்ந்து கொண்டே ஜனங்களோடு பேசுகிறது. அவர் கொஞ்சம் வயதான பிறகு என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு கோச் உண்டு, ஒரு வண்டி இருந்தது. அந்த வண்டியிலேருந்து குதிரையை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் நம்ம டிரைவர் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் உடம்பு, பெரிய உடம்பு இருக்கு. என்ன பண்ணுவானா, அந்த வண்டியில் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பார். ஒரு நாள் லேட் நைட்டாக ஒரு ஊழியத்தை போயிட்டு வந்தார். அந்த கோச் ஓட்டுறவனுக்கு அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அதில் அவனுடைய வீடு. இவர் என்ன பண்ணான்னா, ரொம்ப லேட் நைட்டு, அந்த பனி பெய்கிற ஒரு ராத்திரி, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வீட்டில் வந்து சேர்ந்துட்டாங்க. அவன் வண்டியை பின்னாடி கொண்டு போயிட்டான், அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஜான் வெஸ்லி என்ன பண்ணார், வீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணார். சோர்வாக இருந்தது. தூங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ படுக்காத, எழுந்து அவுட் ஹவுஸ்க்கு போ, உன்னுடைய கோச் டிரைவர் இருக்கானே அவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, நான் முழுதும் என் கூட தான் இருந்திருக்கான், இப்போதான் அவன் போனான், மறுபடியும் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத, நீ போ. ரொம்ப டயர்டாக இருக்க ஆண்டவரே, கை காலம் அடிச்சு போட்ட ஆண்டவரே. கர்த்தர் பேச பேச இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு தெரியும் தானே, ஒன்று நம்ம முதல்ல செய்ய மாட்டோம்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அவர் எத்தனை விதத்தை சொன்னாலும் செய்ய மாட்டோம் தான் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். அது நம்முடைய பிறவி குணம், சரியா? இதை மாதிரி ஜான் வெஸ்லிக்கு சொல்ல சொல்ல அவர் என்ன பண்றாரு, மேக்சிமம் டிஃபெண்ட் பண்றாரு போகாம இருக்கிறதுக்கு. ஒரு நேரத்துக்கு அப்புறம் தேவ மனுஷன் இல்லையா, அவரால் அந்த தேவனுடைய அழுத்தத்தை தாங்க முடியல. எழுந்து கஷ்டப்பட்டு பெரிய ஓவர் கோட்டு கேட்டு பூட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் தூரம் இருக்கு வீட்டுக்கும் அந்த அவுட் ஹவுஸுக்கும், நடந்து போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டுகிறார், கதவை திறக்கல. சந்தேகம் வந்து ஜன வழியா பார்த்தா அவன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறான். அந்த கோச் டிரைவர் அவன் அந்த மரணத்துக்காக முயற்சி செய்யும் போது கர்த்தர் வந்து பேசிட்டே இருக்கார், போய் அவனை பாரு, போய் அவனை பாரு. ஜான் வெஸ்லி என்ன பண்ணார் தெரியுங்களா, அவர் வாழ்க்கையில மனமுடைந்து அழுத ஒரு நேரம் அது. யோசித்து பாருங்க, எத்தனை முறை நம்ம இப்படி சாக்கு போக்கு சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய மனசை அதிகமாக காயப்படுத்தினது. எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி, இதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் பிள்ளைகள் இல்லை. ஆனால் நான் கேத்தலிக்னாலும் என்னுடைய காட் மதர் யாருன்னா எங்கள் அம்மாவோட தங்கை, சித்தப்பா 2 பேர் தான் எனக்கு காட் ஃபாதர் காட் மதர். அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஏன்னா பேப்டிசத்துக்கு அவங்க எல்லாம் பண்ணாங்க. ரொம்ப நாட்கள், ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெண் பிறந்தா அவங்களுக்கு. அந்த பிள்ளை ரொம்ப செல்வாங்க வீட்டில். அதனால ஏன்னா எனக்கு அடுத்த தங்கை அவ தான். அவளுக்கு திருமணம் ஆச்சுது. திருமணம் ஆன போது அந்த கணவன் பொல்லாத குடிகாரன். அவன் வந்து தீவிரமான கத்தோலிக்கன், பயங்கரமான குடிகாரன். ஒரு நாள் ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும், நான் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஊழியத்தை முடிச்சு வீட்டில் வந்து என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணேன்னா, ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இந்த ப்ராக்ஸி கொடுப்போம் தெரியுங்களா ஜெபம் நமக்கு, இல்லை இந்த திருட்டு ஜெபம்லாம் பண்ணுவோம்ல, அது ஒரு ஜெபம். அது என்ன பண்ணால், எனக்கு டயர்டாக்கு நான் படுத்துக்கிறேன், என் கையை பிடிச்சிட்டு நீ ஜெபம் பண்ணிக்கோ. யார்? குடும்ப ஜெபம் எப்படி நடக்கு பாருங்களேன். நான் கண்ணை மூடி தூங்கிடுவேன், ஏன்னா டயர்டாக இருக்கேன்ல. என் கையை பிடிச்சிட்டு யார் ஜெபம் பண்ணணும்? இந்த திருட்டு கும்பல்லாம் திருந்தணும், கண்டிப்பாக திருந்தணும், சரியா? என்ன பண்ணேன், கையை பிடிச்சிக்கோ, நான் அப்படியே தூங்கிடுறேன், நீ எனக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கோ. அது அப்பாவி சோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. திடீர்னு என்ன பண்ணுறான்னா, வா எழுந்திருக்கேன்டா. ஒரு மணி இருக்கும், எங்கள் வீட்டுக்கும் அந்த கேட்டுக்கும் ஒரு 15 அடி தூரம் இருக்கும். அங்கே லைட் இல்லை. அங்கே ஒரு கருப்பான ஒரு பெரிய ஒரு மொட்டை அடித்த தலையோடு ஒன்று நிற்குது. ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கு ஒரு ஆள் நிற்குது. இவன் பார்த்தவ பயந்துட்டா, எவனை திருட வந்திருக்கான்ப்பா, கேட் மேலே நிற்கிறான். நான் வருத்தத்தோடு எழுந்து வந்து பார்த்தா என்னுடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் நிற்கிறார். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு
மொட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டுன்னு வந்திருக்காரு. யார் மச்சானை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. எத்தனை மணி? ராத்திரி 1 மணிக்கு. எனக்கா கடுப்புன்னா கடுப்பு. வேற தங்கையோட வீட்டுக்காரராச்சுல பண்ண போனேன். போயிட்டு துணை வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னா, நான் வரல, எங்கேயே நிற்கிறேன். இல்லை வாங்க, 1 மணிக்கு எங்கே போவீங்க வாங்க. கொஞ்சம் தள்ளாடி வந்து என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து மேலே போகிற படிக்கட்டில் உட்காந்துட்டார் கீழே. வீட்டுக்குள்ளே வரல. எனக்கு தண்ணி கொடுங்கன்னாரு. தண்ணி கொண்டு கொடுத்தேன். சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. எனக்கு ஜெபம் பண்ணேன். எந்த நிலையில வேளாங்கண்ணிவே மொட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக மிதக்குது. அது அப்படியே வந்து 1 மணிக்கு ஜெபம். நானே ப்ராக்சி கொடுத்து ஜெபம் பண்ணி படுத்துருக்கிறேன். சாமி எங்கிட்ட வந்து நீ ஜெபம் பண்ண. எனக்கா கடுப்புன்னா கடுப்பு. என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இப்போ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீ வீட்டில் வந்து தூங்குங்க, காலையில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இப்போ ஜெபம் பண்ணுங்க. நம்ம தான் சொன்னேன் இல்லையா, ஒன்று நம்ம சொல்லிட்டோன்னா மாற்ற மாட்டோம்ல. அவரு இப்போ ஜெபம் பண்ணுறாரு, நான் நாளைக்கு காலையில் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் அவர் வெறுத்து போயிட்டாரு. சரி இப்போ நான் போகிறேன். வீட்டுக்குள்ளே வரல. ஒரு 2 தெருத்தள்ளி அவருடைய அக்கா வீடு இருக்குதாங்க. நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன். ஆனால் இவர் நடக்க மாட்டார், நடக்க முடியல. என்ன பண்ணேன்னா, சரி நான் வாங்க கூப்பிட்டு போகிறேன். நான் 5 அடி 2 அங்குலம், அது 6.5 அடி உயரம். நான் அவரை தூக்கிட்டு நடக்க முடியுங்களா? ஆனால் அவர் என்ன பண்ண, வாக்கிங் ஸ்டிக் பார்த்துருக்கீங்களா? வாக்கிங் ஸ்டிக் பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர்லையாவது வாக்கிங் ஸ்டிக் நடக்குமா? ஹலோ, அதுக்கு பேர் என்ன பேர்? எந்த ஊர்லப்பா ஸ்டிக்கு நடந்தது? அதுக்கு பேர் என்ன பேர்? வாக்கிங் ஸ்டிக். அதான் வாக் பண்ணுது. நம்மளாம் அதை தூக்கி தூக்கி நடந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சில தாத்தா பார்த்துருக்கீங்களா? பேத்தின்னா ரொம்ப ஜாலியாக கை தோளில் போட்டுருவார். பார்த்துருக்கீங்களா? தாத்தா பெருசு இருக்குதா பொல்லாதது, என்ன பண்ணு தெரியுங்களா? பேத்தி தோளில் கை போட்டுருங்க. அதுதான் வாக்கிங் ஸ்டிக். பிரைஸ் லார்ட். அதுவும் ஸ்டிக் வாக் ஆகுது. தாத்தாவை என்ன பண்ணுவார்? ஒரிஜினல் வாக்கிங் ஸ்டிக் யாருன்னா கூட நடக்கிற ஆள் தான். இப்போ எங்களுடைய மாப்பிள்ளைக்கு நான் வாக்கிங் ஸ்டிக் ஆகிட்டேன். அவர் 6 அடி உயரம், 5 அடி 2 அங்குலம். அவர் வெயிட்டு தோளில் போட்டாரா, ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கிறேன். உடம்பு சரியான டயர்ட். அவர் அப்பப்போ சாயும் போது அந்த சாரைய வாடை இருக்குது. எனக்கு அந்த பாட்டில் திறந்தாலே கீழே விழுந்துருவேன். நான் பாட்டில் குடிக்க வேண்டாம், டம்முன்னு திறக்கலாம் தெரியுங்களா, அந்த வாசனையிலும் தொப்புன்னு விழுறாள். இந்த மனுஷனா அந்த வெயிட்டு தோளில் போட்டு அப்படியே அழுத்திட்டு நடக்கிறாரு. கடுப்பு. ஒரு தூரம் போன உடனே வெறுப்பில் என்ன பண்ணேன், ஆண்டவரே இந்த மாதிரி ஆளெல்லாம் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வராதிங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஜெபிக்க முடியாம தானே படுத்திருந்தேன். எனக்கு ஏன் நீங்க இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அனுமதிக்கிறீங்க? இனிமேல் அந்த ஆள் வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஒரு கெட்ட ஜபம், ஒரு பொல்லாத ஜபம் பண்ணிட்டு நேரம் அவங்க அக்கா வீட்டில் போய் கதவை திட்டு. அவங்க வந்து பார்த்தாங்க, தம்பியை நிறைய திட்டினாங்க. ஏன்டா மனுஷனாடா, அடுத்த வீட்டில் போய் நம்மளை கேவலப்படுறதுக்கான அவன் திட்டினாங்க. நான் விட்டுட்டு வந்துட்டேன். 2வது நாள் அந்த ஆளுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி செத்து போயிட்டாங்க. திரும்ப அவனுக்கு ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. இது பேசுற காலம் இல்லை. நிறைய பேசுவோம் ஜெபத்தை பற்றி, செமினாரே நடத்திடுவோம் ஜெபனை பற்றி, ஆனா ஜெபிக்க மாட்டோம். இன்னைக்கு என் உள்ளத்துல ஒரு ஆறாத ரணம். ஒருவேளை அந்த நேரத்தை ஜெபித்து இருந்தா கதவன் ரட்சிக்கப்பட்டிருப்பானோன்னு இன்னைக்கு எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. என்ன நெருக்கத்துல வந்து ஜெபம் பண்ண சொல்லி கேட்டானோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருந்ததா என்ன, ஊழியம் செய்து இவ்வளவு டயர்டா வந்திருக்கிறேன், என்ன போய் வந்து தொல்லை பண்றானே, அந்த பொல்லாத எண்ணம் தான் இன்றைக்கு கை கால செயல்படாமல் வைக்கிறது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? இது ஜான் வெஸ்லிக்கு மாத்திரமில்லை, என்னுடைய வாழ்க்கை நேரடியாக சந்தித்த அந்த சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய ஒரு பொல்லாத ஒரு நிலை. செயல்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?